பல நாள் உடலில் நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தியுடன் வாழ வேண்டும் என்றால் மூலிகையின் பயன்பாடுகளை முறையாக அறிந்து கொண்டு அவற்றை சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு உலகத்தில் ஏற்படுகின்ற நோய்களை தடுக்கக்கூடிய வழிமுறைகள் என்ன, எவ்வாறு மனிதனுடைய ஆயுட்காலத்தை அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி உலகத்தில் மிகப்பெரிய அளவில் நடந்து வரக்கூடிய ஆராய்ச்சி. ஒரு 20 வருடங்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு மருந்து தயாரிக்கக்கூடிய கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா, அமேசானில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகளை பற்றி ஆராய்ச்சிகளை மேற்கொண்டாங்க. குறிப்பாக அதில் ஆராய்ச்சி ஒன்று பார்த்திங்கன்னா, அந்த அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய ஒரு பழங்குடி இனத்தவர்களுடைய ஆயுட்காலம் அப்படின்னு வரும்போது குறைந்தது 100, 120, 130 வருடங்கள்லாம் இருந்ததை பார்த்தாங்க. அதே போல் அங்கே இருக்கக்கூடிய உயிரினங்களுடைய ஆயுட்காலம், அதே போல் குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பாம்புகளுடைய ஆயுட்காலம் பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருந்ததை பார்த்தாங்க. என்ன காரணமாக அவை இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி மிகப்பெரிய ஒரு குழு அங்கே அனுப்பிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முறைகள், அவங்களை சுற்றி இருக்கக்கூடிய தாவரங்கள், அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய உணவு முறைகள் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக அதை பற்றி ஆராய்ச்சி செய்து பார்த்தபோது அவங்க கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா, அங்கு இருக்கக்கூடிய ஒரு மூலிகை, அந்த மூலிகையை உணவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கும்போது மனிதனுடைய ஆயுட்காலம் மட்டுமல்ல, மனிதன் நோயற்ற தன்மையோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்புறம் அந்த மூலிகையை கொண்டு வந்து அதில் இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பார்த்தபோது அப்புறம் உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய மருந்து கம்பெனிகளோடு சேர்ந்து அந்த ஆராய்ச்சியை அதிகப்படுத்தி ஆயுட்காலத்தை அதிகரிக்கக்கூடிய, இளமையை அதிகரிக்கக்கூடிய, நோயற்ற வாழ்க்கையை அதிகரிக்கக்கூடிய ஒரு மாத்திரையாக அதை தயார் செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவங்க நிறைய ஆராய்ச்சிகள் நிறைய கம்பெனியோடு சேர்த்து பண்ணும்போது அதே போல் குணம் இருக்கக்கூடிய, அதை விட சிறப்பாக குணம் இருக்கக்கூடிய ஒரு மூலிகை நம்ம இந்தியாவிலேருந்து இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. அதோடைய பெயர் ஆரோக்கிய பச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை. இன்றைக்கு இந்தியாவிலிருந்து மிக அதிகமாக ஏற்றுமதி செய்யக்கூடிய ஒரு மூலிகையாக இந்த ஆரோக்கிய பச்சை இருக்கிறதையும், மிகப்பெரிய அளவில் கேரளாவில் நிறைய இடங்களில், ஈவன் தமிழகத்தில் கொல்லிமலையில் கூட மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியாக இருக்கக்கூடிய மூலிகைகளில் இருக்கக்கூடிய ஒன்றாக அந்த ஆரோக்கிய பச்சை இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆரோக்கிய பச்சையை பொறுத்தவரையிலும் தொன்று தொட்டு ஆயுர்வேத மருத்துவத்தில் உபயோகப்படுத்தக்கூடிய முக்கியமான மூலிகைகளில் ஒன்றாக இருக்கிறது. அந்த ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாறு பார்த்திங்கன்னா ஒரு மஞ்சள் கலர்ந்த கலரில் வர்றதையும், ஆரோக்கிய பச்சையை ஒடித்திங்கன்னா அந்த வாசனை மிகப்பெரிய அளவில், ஒரு தேங்காய் எண்ணெயை கொதிக்க வைத்தால் எப்படி ஒரு வாசனை வருமோ ஒரு சுகந்தமாக அந்த வாசனை அந்த இடம் முழுவதும் பரவுவதை நம்ம பார்க்க முடியும். அதிலிருந்து வரக்கூடிய அந்த மஞ்சள் கலந்து வரக்கூடிய அந்த ஒரு சாருக்கு தான் கோல்டன் லேட்டக்ஸ் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கு அந்த கம்பெனிக்காரங்க சொல்கிறாங்க. அதாவது தங்கமாக வரக்கூடிய பாலான், தங்கப்பால்னு அதை சொல்கிறாங்க. ஏன்னா ஒரு தங்கத்தை மருந்தாக உட்கொள்ளும் போது உடலுடைய ஆரோக்கியம் மிகப்பெரிய அளவில் எப்படி மாற்றம் அடையுமோ அதை விட சிறப்பாக மாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு மருந்தாக இந்த ஆரோக்கிய பச்சை இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அதில் நம்ம என்ன சொல்ல முடியும், அந்த அளவுக்கு நிறைய மூலிகைகளை பற்றியும் மூலிகைகளுடைய மருத்துவ குணங்களையும் அவற்றை மருந்தாகவோ உணவாகவோ சாப்பிடுகின்ற ஒரு வழக்கத்தையும் நம் முன்னோர்கள் வைத்திருந்தார்கள் அப்படிங்கிறது தான். குறிப்பாக ஆரோக்கிய பச்சையை பொறுத்தவரையிலும் புற்றுநோய்க்கான ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படிங்கிறது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறத பார்க்குறோம். புற்றுநோயில் ஏற்படுகின்ற மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்திங்கன்னா, உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு கலந்த திசுக்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவாக உயிரற்ற ஒரு நிலைமையில் இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அந்த புற்றுநோய் கிருமி என்ன பண்ணுதுன்னா, அந்த கொழுப்பு கலந்த அந்த திசுக்களில் போய் உட்காந்துக்கிட்டு அந்த கொழுப்பில் இருக்கக்கூடிய எனர்ஜியெல்லாம் எடுத்து இது நல்லா பெருசாக வளர்ந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவுது. இதுதான் புற்றுநோயில் நடக்கக்கூடிய புற்றுநோய் பரவுவதற்கான முக்கியமான காரணம். எனக்கு எவ்வளவோ மருந்துகள் அந்த புற்றுநோய் செல்களை அழிப்பதற்கான முயற்சிகள் செய்தாலும் கூட ஒரே ஒரு செல் நம்ம உடம்புல தப்பிச்சதுன்னா கூட அது போய் கொழுப்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு திசுவோடு இணையும் போது மிக வேகமாக மீண்டும் பரவ ஆரம்பித்து விடுகிறது. ஸோ இதை குறைக்கக்கூடிய மருந்துகள் ஏதாவது இருக்குமான்னு பார்க்கும்போது தான் இந்த ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய 2 மூலக்கூறுகள் நேரிடையாகவே இந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட திசுக்கள் அந்த
கேன்சரை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த திசுக்கள் சேர விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு பிளாக்கிங் கெமிக்கல்ஸை உருவாக்குறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்றைக்கு எலிகளுக்கு இந்த ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த மூலக்கூறுகளை செலுத்தும் போது உருவாகக்கூடிய அந்த மாற்றம் என்னங்கிறது ரொம்ப அழகாக டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய அளவில் வெற்றியை தந்திருக்கக்கூடிய முதல் தர கேன்சர் சிகிச்சையாக அது இருக்கக்கூடும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இன்றைக்கு வெற்றி பெற்றிருக்கிறது. ஒருவேளை இந்த ஆராய்ச்சி வெற்றி பெறுகின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு எப்படி காய்ச்சல் வந்தால் ஒரு மருந்தை சாப்பிட்றோமோ, சர்க்கரை வந்தால் ஒரு மருந்தை சாப்பிட்றோமோ, அந்த போல் இந்த ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய சில மருந்துகளை நேரடியாக நம்ம சாப்பிட ஆரம்பிக்கும் போது கேன்சரை பற்றி பயப்பட வேண்டிய அவசியமே இருக்காது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு அதிசயக்கத்தக்க விஷயம். ஆனால் பாரம்பரிய மருத்துவத்தில் பார்த்திங்கன்னா, இந்த ஆரோக்கிய பச்சையாக உபயோகப்படுத்த வேண்டிய மூலிகைகளில் ஒன்றாக வைத்திருக்கிறத பார்க்குறோம். இந்த ஆரோக்கிய பச்சையுடைய தாவரத்தை எடுத்து சிறிதளவு தண்ணீர் சேர்த்து நன்றாக அரைத்து அதிலிருந்து பிழிந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாறை காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படின்னு எடுத்துக்கொள்ளும் போது மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு விடுவதும், உடலுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு விடுவதையும் நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு புற்றுநோயை குணப்படுத்த மட்டுமல்ல, புற்றுநோய் உருவாகின்ற அந்த பேத்தோஜெனசிஸ்ன்னு சொல்லுகின்ற நோய் உருவாக்க அளவையே தடை செய்து குணப்படுத்துகின்ற ஒரு வீரியம் இந்த ஆரோக்கிய பச்சைக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இரண்டாவது, இன்றைக்கு கருப்பை கட்டிகளுக்காக கருப்பை எடுத்து விடக்கூடிய ஒரு சூழல் மிகப்பெரிய அளவில் இருக்கிறத பார்க்குறோம். நிறைய மாடர்ன் மெடிசன் டாக்டர்ஸ் கிட்ட போகும்போதோ அல்லது கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போதோ நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஃபைப்ராய்ட்ஸை குணப்படுத்த முடியாது, நேரடியாக மறைமுகமாக ஆப்ரேஷன் செஞ்சு தான் அதை எடுத்தாகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லப்படுறத பார்க்குறோம். ஆனால் இந்த புற்றுநோய்க்கான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளும் போதே சில பெண்களுக்கு ஆராய்ச்சி பூர்வமாக நேரடியாக இந்த ஆரோக்கிய பச்சையிலிருந்து எடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட்ஸை கொடுக்கும்போது எந்த அறுவை சிகிச்சையுமே இல்லாமல் அந்த புற்றுநோயில் இருக்கக்கூடிய மற்றும் இந்த கருப்பையில் இருக்கக்கூடிய அந்த கட்டிகள் கரைந்து போய்விட்டதை நம்ம பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு புற்றுநோய்களை மட்டுமல்ல, உடலில் ஏற்படுகின்ற கட்டிகளை, தைராய்டு கிளாண்டில் ஏற்படக்கூடிய காய்டர் சம்பந்தப்பட்ட கட்டிகளை, சிறுநீர் பையில் ஏற்படுகின்ற அழற்சிகளை, சிறுநீர் குழாயில் ஏற்படுகின்ற சுருக்கங்களை இயற்கையான முறையிலேயே குணப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்து எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆரோக்கிய பச்சையை சொல்லலாம். ஆரோக்கிய பச்சை இன்றைக்கு கிடைப்பதற்கு மிக அரிதான ஒரு பொருளாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை இதை கிடைக்குமேயானால் தகுந்த மருத்துவ ஆலோசனையோடு சரியான உணவு முறை பழக்கங்களோடு இதை நம்ம பின்பற்றி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியத்துடனும் இளமையுடனும் வாழ முடியும். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நாட்டினுடைய அறிவியல் வளர்ச்சி அல்லது ஒரு நாட்டினுடைய கௌரவத்தை காக்கக்கூடிய பல்வேறு துறைகளினுடைய வளர்ச்சி என்பது அந்த வளர்ச்சி சார்ந்த துறைகளில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு உரிய கௌரவமும் கண்ணியமும் கிடைக்கிற போது தான் சாத்தியம். ஆனால் பல சமயங்களில் அவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்காது மட்டுமல்ல, அவர்கள் பொய்யான குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் அவர்கள் பெரும் அபவாதத்திற்கு ஆளான சந்தர்ப்பங்களும் உண்டு. அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் நாம் உண்மையிலேயே எது உண்மை எது பொய் என்று தெரியாமல் அவரவர் மனம் போன போக்கில் தீர்ப்புகளை எழுதுவதும் வழக்கமாகிவிட்டது. இந்த நாட்டில் காவல்துறையும் ஊடகங்களும் சேர்ந்து கொண்டு எவருக்கு எதிராக வேண்டுமானாலும் எப்படிப்பட்ட வழக்குகளையும் ஜோடிக்க முடியும் என்பது இன்றைக்கு நிதர்சனமாகிவிட்டது. அந்த மனிதர்கள் அந்த குற்றத்தை செய்திருக்கிறார்களா இல்லையா என்பதை அது நிரூபிக்கப்படுவதற்குள்ளாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான பாதிப்புகளும் நிகழ்ந்து முடிந்துவிடும். அவர்கள் மீளவே முடியாத ஒரு மிகப்பெரிய இருட்டுக்குள் அவர்கள் தள்ளப்பட்டு விடுவார்கள். பிறகு தாங்கள் நிரபராதிகள் என்று அவர்கள் நிரூபித்து வெளியே வருவதற்குள் காலம் பெரிய அளவிற்கு கடந்து சென்றுவிடும். ஒருவர் தன் மீதான குற்றச்சாட்டை பொய் என்று நிரூபிப்பதற்கு ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் ஆகும் என்று சொன்னால், அந்த 1/4 நூற்றாண்டு காலத்தில் அவர் அந்த துறையில் அடைந்திருக்கக்கூடிய உச்சங்களை அல்லது வாழ்வில் அவர் பெற்றிருக்கக்கூடிய வெற்றிகளை இந்த பொய் குற்றச்சாட்டை சுமத்தியவர்களால் திரும்ப கொடுக்க முடியுமா? அல்லது அதை ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களால் ஈடு செய்ய முடியுமா?
சமீபத்தில் அப்படிப்பட்ட ஒரு சதி வழக்கினுடைய ஒரு முடிவு வெளிவந்தது. புகழ்பெற்ற விண்வெளி ஆராய்ச்சி விஞ்ஞானி நம்பி நாராயணன், மறக்க முடியாத பெயர் இது. 1994 மிகவும் பரபரப்பாக ஊடகங்களில் அந்த பெயர் அடிபட்டது. இஸ்ரோவைச் சேர்ந்த நம்பி நாராயணன் அன்றைக்கு விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஞ்ஞானியாக, அறிவியலாளராக அறியப்பட்டார். கிரையோஜெனிக் அந்த ஏவுகணையில் மிக முக்கியமான ஒரு ஆராய்ச்சியை அவர் மேற்கொண்டிருந்தார். அவர் தலைமையிலான குழுவினர் அந்த ஆராய்ச்சியில் அவர்கள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில் இருந்தார்கள். இந்த சூழ்நிலையில்தான் மாலத்தீவைச் சேர்ந்த ரஷீதா மரியம் என்கிற ஒரு பெண், அவர் ஒரு விடுதியில் தங்கியிருந்த போது தவறுதலாக கைது செய்யப்பட்டார். காவல்துறையினர் ஒரு வெளிநாட்டு பெண்ணை தவறுதலாக கைது செய்த அந்த குற்றத்தை மறைப்பதற்காக ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டை ஜோடிக்கிறார்கள். அதாவது அந்த பெண் நம்பி நாராயணனோடு தொடர்பு கொண்டவர் என்றும், அவர் மூலமாக இந்தியாவினுடைய விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்களை வெளிநாட்டிற்கு நம்பி நாராயணன் விற்றார் என்றும் ஒரு மிகப்பெரிய ஜோடனையை, கதையை உருவாக்கினார்கள். அந்த கதை என்பது நீதிமன்றத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. நம்பி நாராயணன் கைது செய்யப்பட்டு 50 நாட்கள் சிறையில் இருந்தார். ஒரு மிகப்பெரிய உயரிய விஞ்ஞானி, விண்வெளி ஆராய்ச்சியின் உச்சத்தை தொட்டவர். அவர் மீது எந்த ஆதாரமும் இல்லாமல் ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கினார்கள். ஊடகங்களும் அந்த கட்டுக்கதைகளை பரப்பின. அன்றைக்கு இருந்த கேரள முதலமைச்சர் கருணாகரன், அவருக்கு எதிரான உள்கட்சி அரசியல் குழப்பங்களுக்கு இந்த சதி என்பது பயன்படுத்தப்பட்டது. அதன் அடிப்படையில் அன்றைக்கு கருணாகரன் பதவி விலக வேண்டிய சூழலும் ஏற்பட்டது. அரசியல் விளையாட்டுகள் ஒருபுறம், காவல்துறையினுடைய சதி கோட்பாடுகள் இன்னொரு புறம், இந்தியா விண்வெளி ஆராய்ச்சியில் ஒரு மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடாது என்கிற அந்நிய நாட்டு சக்திகளுடைய விருப்பம் இன்னொரு புறம், இப்படி மூன்றும் சேர்ந்து கொண்டு ஒரு பொய் குற்றச்சாட்டை உருவாக்கி அதன் அடிப்படையில் நம்பி நாராயணன் தடுத்து நிறுத்தப்படுகிறார். அவருடைய ஆராய்ச்சியில் தடுத்து நிறுத்தப்படுவது மட்டுமல்ல, தீராத ஒரு மிகப்பெரிய அபவாதம் அவருக்கு ஏற்படுத்தப்படுகிறது. அதிலிருந்து அவர் விடுபடுவதற்காக நீண்ட போராட்டத்தை நடத்துகிறார். 4 ஆண்டுகளுக்கு பிறகு நம்பி நாராயணன் குற்றமற்றவர் என்று விடுவிக்கப்படுகிறார். ஆனால் அவர் மீது குற்றம் சுமத்தியவர்கள் மீது எந்த விதமான தண்டனையும் இல்லை, எந்த விதமான விசாரணையும் இல்லை. அப்போது நம்பி நாராயணன் தன்னுடைய சட்ட போராட்டத்தை தொடர்கிறார். அந்த காலகட்டத்தில் அவர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுகிறார். அதாவது ஒரு மிக உயரிய விஞ்ஞானி தான் ஒரு தேச துரோக குற்றத்திற்கு ஆளாக்கப்பட்டு விட்டோமே என்கிற நிலையில் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபடுகிற போது அவருடைய மகள் அவரை தடுத்து நிறுத்துகிறார். நீங்கள் இப்பொழுது தற்கொலை செய்து கொண்டு விட்டால் எதிர்கால தலைமுறையினர் எங்களை தேச துரோகியினுடைய மகள் என்று சித்தரிக்கும். நீங்கள் நிரபராதி என்பதை ஐயம் தெரிபுற இந்த தேசத்திற்கு நிரூபிக்க வேண்டும் என்று அவருடைய மகள் கெஞ்சுகிறார். அப்பொழுதுதான் உயிர் வாழ்ந்து தன்னுடைய போராட்டத்தை தொடர்வது என்று நம்பி நாராயணன் முடிவு செய்கிறார். எவ்வளவு நெஞ்சை ஒருக்கக்கூடிய கதை என்று யோசித்து பாருங்கள். 24 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தீர்ப்பு வந்திருக்கிறது. நம்பி நாராயணன் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பது மட்டுமல்ல, அவர் உண்மையிலேயே அவர் ஒரு நிரபராதி. அவருக்கு ஏற்பட்ட இழப்புகளுக்கு 50 லட்சம் ரூபாய் நஷ்டஈடு வழங்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் கூறியிருக்கிறது. ஆனால் ஒரு மனிதருக்கு ஏற்பட்ட இழப்பு என்பதற்கு 50 லட்சம் ரூபாயின் மூலமாக அதை ஈடுகட்ட முடியுமா? நிச்சயமாக முடியாது. மாறாக அவரை அந்த அபவாதத்திற்கு ஆளாக்கியவர்கள், அவருடைய மிகப்பெரிய ஆராய்ச்சியை தடுத்து நிறுத்தியவர்கள், அவருடைய விஞ்ஞானியாக அவருடைய வாழ்க்கையே முடிவுக்கு கொண்டு வந்தவர்கள், அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். இந்த நாட்டில் எவ்வளவோ பொய் வழக்குகள் புனையப்படுகின்றன. பல ஆண்டுகளுக்கு பிறகு அது அவர்கள் நிரபராதிகள் என போராடி தங்களுடைய வாழ்க்கையினுடைய முக்கியமான பகுதியை தொலைத்துவிட்டு வெளியே வருகிறார்கள். அப்படி வெளியே வந்த பிறகு அவர்கள் விடுதலையாவதை பற்றி நாம் பேசுகிறோமே ஒழிய, அவருடைய வாழ்க்கையின் முக்கியமான பருவத்தை பறித்து கொண்ட குற்றவாளிகளுக்கு என்ன தண்டனை என்பதை பற்றி யாரும் பேசுவதில்லை. இன்றைக்கு கூட பேரறிவாளனுடைய அந்த வழக்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வழக்கிலே பேரறிவாளனுடைய வாக்குமூலத்தை நான் தவறாக பதிவு செய்தேன் என்று அந்த விசாரணை அதிகாரியே சொல்கிறார். அவருக்கு என்ன தண்டனை? நாம் அதை பற்றி பேசுகிறோமா? அவர் தண்டிக்கப்பட வேண்டிய ஒருவர் இல்லையா? சட்டத்தை மீறி அவர் செயல்பட்டார் இல்லையா? எவ்வளவோ காவல்துறை அதிகாரிகள், நீதிபதிகள், இன்னும் பல தங்களுடைய ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியவர்கள், அதிகார அமைப்பில் இருக்கக்கூடியவர்கள், இவர்கள் எல்லோருமே ஏதோ ஒரு விதத்தில், இதில் பலரும் சில மனிதர்களுடைய வாழ்க்கையை அழிப்பதற்கு, அவர்களுடைய புகழை அழிப்பதற்கான ஒரு தவறான ஒரு செயலில் அவர்கள் ஈடுபடுகிறார்கள். அப்படி ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் தண்டிக்கப்படுவதில்லை என்பது இதுபோன்ற சதிச்செயல்களை புனையக்கூடியவர்களுக்கு பெரும் ஊக்கமளிக்கிறது. நம்பி நாராயணனுடைய வழக்கு என்பது அவருக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன்.
இதில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அனைவரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். ஒருவரை சதியின் மூலமாக ஒருவருடைய புகழையோ வாழ்வையோ அளிக்கக்கூடியவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட்டால்தான் இதுபோன்ற சதிகளை நாம் தடுத்து நிறுத்த முடியும். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த துறையை சார்ந்த வல்லுநர்கள் அவர்களின் அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அந்த துறையை பற்றி முழுமையாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அந்த வகையில் இன்றைக்கு நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் இந்திய குடிமை பணிகளுக்கான பயிற்சியாளர் திரு இஸ்ரேல் ஜெபசிங். இந்திய குடிமை பணி அப்படிங்கிறது என்ன, இதோட முக்கியத்துவம், இது எந்த அளவுக்கு ஒரு மகத்துவம் வாய்ந்த பணி, ஆனால் இதற்கான தேர்வு அப்படின்னு வரும்போது எவ்வளோ கடினம், ஒரு பயிற்சி அப்படிங்கிறது இது ஏன் அவசியமாக இருக்குது, அந்த பயிற்சியை எப்படி இவங்க செஞ்சிட்ருக்காங்கன்னு பல விஷயங்களை நம்ம இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். இந்திய குடிமை பணிகளுக்கான ஒரு பயிற்சியாளராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம் சார். நன்றி மேடம். குடிமை பணி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேரோட ஒரு கனவுன்னு சொல்லலாம். ஒரு ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு பணிக்கே உண்டான ஒரு ப்ரைடு இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு பணிகள்லாம் நிறைய பொறுப்பு வாய்ந்தது, திறமைசாலிகளால் மட்டும்தான் இதில் வர முடியும் அப்படின்னும் போது அதுக்கு ஒரு பெரிய அறிவாளி அப்படிங்கிற தேவையில்லை. ஆனால் அதை தாண்டி சில விஷயங்களை முறையான ஒரு பயிற்சியோடு பண்ணாதான் இந்த தேர்வுகளை நம்ம கடக்க முடியும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் ஒரு சில பேரால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியுதோ அப்படின்ற ஒரு இதுவும் வருது. ஸோ குடிமை பணிகள் அப்படின்னா இதில் என்னென்னலாம் குடிமை பணி ஆகுது, அந்த பணிக்கான முக்கியத்துவம் என்ன, ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது எப்படி, இதோட தேர்வு முறைகள் எப்படி இருக்கும், இதை தாண்டி மற்ற போட்டி தேர்வுகள் என்னெல்லாம் இருக்குது, இதை எல்லாத்த பற்றியும் நம்ம விரிவாக பேசணும் சார். முதல்ல இந்திய குடிமை பணின்னு சொல்கிறோம், ரொம்ப ஒரு ஸ்பெஷல் இந்த ப்ரொஃபஷனே அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பெருமைமிக்க பணியாக இதில் எந்தெந்த வகைகள்லாம் இருக்குது? இது யூபிஎஸ்சி, யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அவங்க தான் இந்த மெயினான சிவில் சர்வீஸ், அந்த குடிமை பணியை அவங்க தான் நடத்துறது, அந்த போட்டித் தேர்வை. இதில் மொத்தம் யூபிஎஸ்சியோடைய சிவில் சர்வீஸ் 26 சர்வீஸ் இருக்கும் மேடம். ஐஏஎஸ், ஐஎஃப்எஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ரெயில்வே, போஸ்டல், டிஃபென்ஸ், இந்த மாதிரி மொத்தம் 26 சர்வீஸ் இருக்குது. இந்த 26 சர்வீஸு அவங்கவுங்க ரேங்க்கு ஏற்ற மாதிரி இருக்கும். வருஷத்துக்கு 800லேருந்து 1000 வேக்கன்சி வருது. ஸோ நம்ம ரேங்க் பிரகாரம், நம்ம ரேங்க்கும் ஒன்று, நம்மளுடைய ப்ரிஃபரன்ஸும் கேட்பாங்க. இப்போ ஒரு சிலர் இல்லை எனக்கு ஐஎஃப்எஸ் தான் ஃபஸ்ட் சாய்ஸ் வேணும்னா அவங்க ரேங்க் டாப் 100ல் இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ இந்த பரீட்சை ஏன் அவ்வளோ முக்கியம், ஏன்னா இந்த சர்வீஸ் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய கீ பொசிஷன், முக்கியமான பொறுப்புகளில் இருக்க போகிறவங்க இவங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய முக்கியமான பொறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், இவங்க தான் செக்ரட்டரி லெவலோ இல்லை சீனியர் போலீஸ், டிஜிபி, கமிஷனர். ஸோ இந்த ஆஃபீஸர்ஸ் எல்லாமும் இந்த பரீட்சையோடைய ஐஏஎஸ், ஐபிஎஸ் மூலமாக வராங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஐஎஃப்எஸ், ரெவென்யூ, ரயில்வே, போஸ்டல், டிஃபென்ஸ், ஸோ மொத்தமும் ரெக்ரூட்மெண்ட்டு இந்த ப்ராசஸ் மூலமாக நடக்குது. ஸோ அதனால் இது யூபிஎஸ்சி நடத்துகிற ஒரு க்ரீம் சர்வீஸ். அந்த பரீட்சைன்னா இந்த பரீட்சை தான். இது நீங்கள் சொன்னீங்க ரொம்ப திறமையானவர்களால் தான் பாஸ் பண்ண முடியுமா. இப்போ திறமைன்றது அவங்களுடைய 10th மார்க்கோ இல்லை 12th மார்க்கோ இல்லை காலேஜோ அதெல்லாம் கிடையாது மேடம். ஏன்னா நான்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாலாம் ஒரு காலத்தில் படிக்கல, 10th கம்மி தான், 12th பெருசாக வாங்கலை, காலேஜ் இன்ஃபேக்ட் அரியர் தான் வச்சுருந்தேன். பட் எப்படி பாஸ் பண்ண முடியும், அதற்கான சரியான அணுகுமுறை இருக்கணும். ஸோ அந்த அணுகுமுறை பண்ணோடனே என்னால் பாஸ் பண்ண முடிஞ்சுது. இந்த பரீட்சை 2 முறை கிளியர் பண்ணேன். 294 வாங்கினேன், ஐஆர்டிஎஸ் வாங்கினேன், திருப்பி எழுதி ஆல் இண்டியா 59th ரேங்க் வாங்கி ஐஏஎஸ் வாங்கினேன். ஸோ அதனால் நான் ரொம்ப பயங்கர திறமையாக இல்லை, இந்த பரீட்சைக்கு ஏற்ற மாதிரி சரியான அணுகுமுறை பண்ணேன். ஸோ இந்த சிவில் சர்வீஸில் மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்குது. ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ. இந்த 3 ஸ்டேஜை தாண்டின உடனே அந்த சர்வீஸ் லிஸ்ட்டில் நம்ம என்ட்ரு ஆயிரும். வருஷத்துக்கு ஏறக்குறைய 7லேருந்து 8 லட்சம் பேர் இதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. அதில் ஒரு 30,000லேருந்து 40,000 பேர் ரொம்ப சீரியஸாக, ஏன்னா நிறைய பேர் டிகிரி முடித்தாலே அப்ளை பண்ணிடுவாங்க, அவங்க இதுக்காக ஒரு ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்கள மறந்துட்டாலும் இந்த 30,000-40,000 சீரியஸ் கண்டெண்டர்ஸ், அந்த 30,000-40,000ல் நம்ம ப்ரிலிமினரியிலேருந்து திருப்பி மெயினாகி இன்டர்வியூ போய் கடைசியில் அந்த 1000க்குள்ளே போகிறவங்க தான் அந்த வெற்றியாளர்கள் மேடம்.
கண்டிப்பாக சார். ஸோ இந்த லிஸ்ட்டு கடைசியில் அந்த ரேங்கிங்கில் வரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி எவ்வளோ விஷயங்களை கடந்து வர வேண்டியிருக்குன்னு தெரியுது. எல்லாருக்கும் இது சாத்தியப்படும்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க, அதற்கான அப்ரோச் தேவைன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்ம இப்போ இந்த எக்ஸாம்ஸ் பற்றியே விரிவாக பேசலாம். இப்போ இதில் 3 நிலைகள் நம்ம கடந்து போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது அதுலேயே நிறைய ஒரு நிலையை தாண்டிட்டோம்னா அடுத்த நிலைக்கு போயிட்டோம்னா நம்ம இதுலேருந்து சேஃப் ஆகிட்டோமான்னு சொல்கிற ஒரு குழப்பமும் இருக்குது. இல்லை இது எல்லாமே அட்ட ஸ்ட்ரெச் கிளியர் பண்ணால் தான் இது ரேங்கிங் வருவோம் அப்படின்னு சொல்கிறதையும் பார்க்குறோம். ஸோ அப்போ ஒரு பயமும் ஏற்படுது. நம்ம ஒரு கஷ்டப்பட்டு பாஸ் பண்ணிப்போம், நெக்ஸ்ட்டு போகும்போது திருப்பி ஃபஸ்ட்லேருந்து படிக்கணுமான்னு. ஸோ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படின்னா மேடம், ப்ரிலிமினரி அதை வந்து முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட் லெவல். அது வந்து வெறும் அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். 2 பேப்பர் வைப்பாங்க. முதல் பேப்பர் பார்த்திங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கிற ஸ்கூல் புக்ஸ் தான். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி, சிவிக்ஸு, என்விரான்மெண்ட், இந்த மாதிரி சம்மந்தமும் ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர், ஒரு நல்ல நியூஸ் பேப்பர் படிக்கணும். இது வந்து இதுலேருந்து ஒரு 100 கேள்வி கேட்பாங்க. அதில் 200 மார்க்குக்கு. இன்னொரு பேப்பர் இருக்குது, சிசாட் அப்படி சொல்லுவாங்க, பேசிக் காம்ப்ரிஹென்ஷன் அரித்மெட்டிக் ஆப்டிடியூட். அது வந்து ஒன்று ரொம்ப கஷ்டம் கிடையாது, ஏன்னா அது வந்து ஒரு குவாலிஃபையிங் பேப்பர் தான். அதில் 200க்கு 66 எடுத்தால் போதும், 33%. அது எல்லாரும் எனி சீரியஸ் கேண்டிடேட்னாலும் அதை பாஸ் பண்ணிடுவாங்க. ஸோ முடிவு பண்ண வேண்டியது இந்த ஃபஸ்ட்டு பேப்பர் தான், அந்த ப்ரிலிமினரி இல்லை ஜென்ரல் ஸ்டடீஸ். அது வந்துட்டு அந்த சரியான அணுகுமுறை. அந்த சரியான அணுகுமுறை என்னென்ன, அந்த பழைய கேள்வித்தாள்களெல்லாம் பார்த்து எப்படி கேள்வி கேட்குறாங்க, அந்த நியூஸ் பேப்பரில் வர இதுவும் அப்பப்போ பார்த்துக்கணும். நியூஸ் பேப்பரில் முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், ஏன்னா இப்போ இவங்க கவர்மெண்ட் ஜாயின் பண்ணும்போது கவர்மெண்ட்டோடைய ஸ்கீமெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வருஷமோ அதுக்கு முந்தின வருஷம் அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டாலே அந்த ப்ரிலிமினரி தேர்வை வந்து ஈஸியாக பாஸ் பண்ணிடலாம். அந்த ஈஸியாக பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் வேணும் பார்த்திங்கன்னா, 200க்கு ஒரு 110 மார்க் வாங்கியிருந்தா, அதாவது 55% இருந்தாலே முதல் கட்டத்தை தாண்டிடலாம். அது முதல் கட்டத்தை தாண்டும் போது ஏறக்குறைய 40,000, அதாவது 8 லட்சம் பேர் எழுதுனாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபில்டர் போட்டு ஒரு 10,000 12,000 எடுத்துடுவாங்க. அந்த 10,000 பேர் தான் மெயின்ஸ் எழுத போகிறாங்க. 50-55% எடுத்துட்டாலே அந்த ஃபஸ்ட்டு ஃபில்டர் தாண்டிடுவாங்க. ஸோ இது நம்ம நினைக்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய கஷ்டம் கிடையாது. ஆனால் அந்த 50-55 எடுக்கிறதுக்கு இந்த சரியான அணுகுமுறை இருக்கணும், நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கக்கூடாது, தெளிவான அணுகுமுறை இருந்தால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜை தாண்டிடலாம் மேடம். ஸோ அதான் இப்போ நெக்ஸ்ட் இதுக்கு போகணும். அதுலேயும் தான் சொல்லியிருக்கேன் நான், நீங்கள் ப்ரிலிம்ஸ் தாண்டினா அடுத்தது மெயின்ஸ் போகணும், அடுத்தது இன்டர்வியூ. இன்ஃபேக்ட் திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்தே பண்ண முடியும். ஆமா, அதுல வந்து என்னன்னா மேடம், இது வந்து நம்ம இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி தான். பாம்பு எங்கே கடிச்சாலும் திருப்பி ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிச்சிடணும். ஸோ அவங்க இன்டர்வியூக்கே போட்டாலும் இன்டர்வியூவில் போய் அவங்களுக்கு மார்க் குறைஞ்சி திருப்பி வந்துட்டா ப்ரிலிமினரி, மெயின், இன்டர்வியூ, அந்த 3த்தையும் தாண்டினா தான் அவங்களுக்கு இதை பண்ண முடியும். இப்போ மெயின்ஸ் அடுத்தது முக்கிய தேர்வுன்னுவாங்க. அது வந்து எல்லாம் டிஸ்கிரிப்டிவ், நிறைய எழுதணும். ஒரு ஏறக்குறைய 9 பேப்பர் இருக்குது. அதில் 2 பேப்பர் அதில் வந்து குவாலிஃபையிங் பேப்பர், இங்கிலீஷும் தமிழோ தெலுங்குவோ கன்னடோ ஏதோ ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான். அது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இந்த 7 பேப்பர் மிச்சம் 7 தான். அதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ். நான் ப்ரிலிமினரியில் சொன்னேன்ல மேடம், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, அதையே இப்போ மெயினில் ரைட்டிங் எழுதணும். அது இல்லாமல் ஒரு விருப்ப பாடமும் எடுத்துக்கணும். அது இந்த மொத்தம் இந்த 7 பேப்பரும் சேர்ந்து 1750 மார்க் வருது. இந்த 1750ல் ஏறக்குறைய ஒரு 45% எடுத்தாலே இன்டர்வியூ கால் வந்துடும். ஸோ இந்த 45% யாரால் எடுக்க முடியும்? திருப்பி அதே தான், அந்த நியூஸ் பேப்பர், அந்த பேசிக் ரைட்டிங் ப்ராக்டிஸு, ஏற்கனவே வந்த பேப்பர்லாம் எப்படின்னா இப்போவெல்லாம் கடந்த ஒரு 3-4 வருஷமாக எப்படி போகிறாங்கன்னா நிறைய எழுதுகிற மாதிரி ஆயிடுது. கேள்வி நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நிறைய ஃபாஸ்ட், எந்த கேள்விக்கும் நம்ம பெஸ்ட் ஆன்சர் கொடுக்கணும்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாதாங்க. இப்போ வந்து அந்த கேள்விக்கு பதில் எழுதிட்டா போதும். நிறைய மாணவர்கள் இந்த ஸ்டேஜில் தப்பு பண்ணுவாங்க. இந்த மெயின்ஸில் நல்ல ப்ரிலிமினரி பாஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் மெயின்ஸில் போயிட்டா பாஸே பண்ண முடியலன்னுவாங்க. அவங்கள ஏன்னா நிறைய பேருக்கு இந்த மெயின்ஸ்னால் என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம ரொம்ப இம்ப்ரெசிவாக எழுதணும், நல்ல இன்ட்ரடக்ஷன் எழுதணும், பயங்கரமாக கன்க்ளூஷன் எழுதணும், மற்றவங்க பேப்பரோட நம்மளது வித்தியாசப்படுத்தணும்னு சொல்லியே டைம் எடுத்து அது வித்தியாசப்படுத்துகிறோன்னு என்னென்னத்தையோ எழுதி கேள்விக்கு பதில் எழுதாமல் இவங்க பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருப்பாங்க நிறைய. அந்த பேப்பரை மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து வித்தியாசம்லாம் படுத்த தேவையில்லை, கேள்விக்கு பதில் எழுதணும். நம்ம 12ஆம் கிளாஸில் என்ன பண்ணுவோம், 12ஆம் கிளாஸில் வந்து பெருசாக புத்திசாலித்தனம்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். அந்த கேள்விக்கு புக்கில் இருந்து ஆன்சர். அதே மாதிரி இங்கேயும் மெயின்ஸ்லேயும் அந்த கேள்விக்கு என்ன பதில். இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 26 சர்வீஸுமே செலக்ட் ஆன உடனே அவங்கெல்லாம் போயிட்டோன்னே ஒரு
முக்கிய பணியில் இருக்க போகிறாங்க. அந்த பணியில் என்ன பண்ணுவாங்க, ஃபைல் எழுதுவாங்க. இப்போ ஐபிஎஸ் ஆஃபீஸர்னால் டெய்லியும் போய் என்கவுண்டர் பண்ணிட்டுலாம் இருக்க போகிறது, எல்லாமே டெசிஷன் எடுக்கிற போஸ்ட். ஸோ அந்த டெசிஷனை ஃபைலில் எழுதுவாங்க. அப்போ எழுதும்போது அதை சுற்றிலாம் வர தேவையில்லை, இம்ப்ரெஸ்லாம் பண்ண தேவையில்லை. நேராக அந்த இஷ்யூக்கு என்ன ஃபேக்ட்டு, ஏன் அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க, அது மாதிரி அந்த கேள்வி அணுகணும். நேராக அந்த கேள்விக்கு என்ன பதில். இப்படி எழுதினாலே மெயின்ஸில் வந்து ஏறக்குறைய ஒரு 60% எழுதுனா போடும். அதை 100 கேள்வி கேட்டாங்கன்னா 60 கேள்வி ஒழுங்காக எழுதினாலே இன்டர்வியூ கால் வந்துடும். ஸோ இந்த மெயின்ஸ் வந்து மக்கள் நினைக்கிறல அது வந்து ஒரு பெரிய மாயை மாதிரி ஆக்கிட்டாங்க. மெயின்ஸ் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அந்த அணுகுமுறை வந்து அந்த கேள்விக்கு பதில் எழுதும். 3வது கட்டம் தான் எல்லாருமே அந்த பயப்படுற ஐஏஎஸ் இன்டர்வியூ. ஐஏஎஸ் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா அந்த சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ. சிவில் சர்வீஸில் ஐஏஎஸ் ஒரு சர்வீஸு, மற்ற சர்வீஸும் சேர்ந்தது. அந்த சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ வந்து டெல்லியில் நடக்கும். இப்போ ப்ரிலிமினரி மெயின்லாம் அவங்கவுங்க ஊர்லேயே, சென்னையிலே கூட எழுதிக்கலாம். இன்டர்வியூ மட்டும் டெல்லியில் நடக்கும். டெல்லியில் பார்த்தீங்கன்னா அந்த 5 பேர், அந்த பேனல், இன்டர்வியூ பேனல்னு சொல்லுவாங்க. அவங்க 5 பேர் உட்காந்து நம்மக்கிட்ட ஒரு சராசரியாக ஒரு மாணவருக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் இருக்கும் கேள்வி. அரை மணி நேரம் ஒரு டிஸ்கஷன், ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்கும். நிறைய பேருக்கு அவங்க ரொம்ப இங்கிலீஷ் நல்லா பேசணும், இங்கிலீஷ் பேசினா தான் நம்மளுக்கு மார்க் வரும், அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் தாய்மொழியிலேயே கூட பதில் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் போஸ்ட் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டிக்காக எடுக்க போகிறதில்ல. அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஒரு ரெவென்யூ சர்வீஸ், அதுக்காக எடுக்கிறாங்க. ஸோ அந்த சர்வீஸ்க்கு தேவையான ஒரு மனப்பக்குவம் இருக்குதா. அதனால தான் அவங்க வந்து அதை இன்டர்வியூனே பேர் வைக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் பர்சனாலிட்டி டெஸ்ட். அந்த பர்சன், நீங்கள் வந்து அந்த பர்சன் ஒரு கரெக்டாக இருக்கீங்களா. மெயினாக அவங்க மொத்தம் பார்க்குறது வந்து ஒரு இந்தியனாக இருக்கிறீங்களா. ஏன்னா இந்த 26 சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா இப்போ ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ், இதில் எல்லாமே ஐன்னு ஆரம்பிக்குது. அந்த இந்தியன்னஸை தான் செக் பண்ணுறாங்க. ஒரு இந்தியனாக இருப்பீங்களா, நியாயமான ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி. ஸோ இப்போ நேராக நீங்கள் இந்தியனா அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஆமாம்மா நான் இந்தியன் தான் சொல்லுவாங்க. நான் எனக்கு நாடு தான் முக்கியம்னுவாங்க. தமிழாக இந்தியாவானா இல்லை எனக்கு இந்தியா தான் முக்கியம். ஸோ அப்படி கேட்க மாட்டாங்க. இது பேர் வந்து பர்சனாலிட்டி காரிலேஷன். இன்டைரக்டாக பேசுவாங்க. ஸோ இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, காவேரி இஷ்யூ பற்றி என்ன நினைக்கிறீங்க. ஸோ இப்போ காவேரின்னு வரும்போது ஒரு தமிழனா பதில் சொல்லணும்னா வெறும் தமிழுடைய இன்ட்ரெஸ்ட், தமிழ் ஃபார்மர்ஸை பற்றியே தான் நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் ஒரு இந்தியனா பதில் சொன்னால் 2 சைடும், ஏன்னா எல்லாருமே இந்நாட்டு மக்கள், இந்திய மக்கள். அப்போது இவங்க ஒரு நாளைக்கு ஒரு சீனியர் பொசிஷனாக போகும்போது அவங்க வந்து ஒரு இந்திய லெவலில் யோசனையாக இருப்பாங்களா. ஸோ அதை தான் அவங்க செக் பண்ணுறாங்க மேடம். இதில் ஏதாவது ஒரு இடத்துல சர்க்கிள் அப்படின்னாலும் நீங்கள் சொன்ன மாதிரி பாம்பு மாதிரி முதல் இடத்துக்கு நம்ம திரும்பி வந்துட போகிறோம். இதில் இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற இந்த ஏரியா பற்றி தான் இன்னும் விரிவாக பேசணும். ஏன்னா எழுதுறது வந்து நம்ம படித்தது, நம்ம திங்க் பண்ணுறது அப்படின்னு வரும்போது நிறைய பேர் இந்த 2 லெவலையும் கடினமான ஒரு உழைப்பினால கிராஸ் பண்ணிடுறாங்க. இந்த 1-to-1 அப்ரோச் அப்படின்னு வரும்போது நம்ம நினைக்கிற விஷயங்களை சரியாக கம்யூனிகேட் பண்ண முடியாமல் நிறைய பேர் இழக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இன்டர்வியூவில்? இன்டர்வியூவில் வந்து மேடம் கம்யூனிகேட் அவங்க வந்து நம்மக்கிட்ட இருக்கிறத எடுத்துருவாங்க மேடம். 5 பேர் இருப்பாங்க, ஒரு சேர்மன், இன்னும் 4 பேர், நம்மளோட ஒருத்தரை நம்ம போவோம். ஸோ அங்கே கம்யூனிகேஷன்ன்றது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஆங்கிலமோ இல்லை தமிழ்லேயே புலமையா, பயம், டென்ஷன், அதெல்லாம் சொல்கிறேன், பயம் இருக்கும். ஏன்னா அது நம்ம வாழ்க்கையில் முக்கியமான தருணம். அது இன்டர்வியூ போர்டுக்கும் தெரியும். ஏன்னா அவங்க தினந்தோறும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கொடுக்க போகிற மார்க்கை வச்சு தான் நம்மளுடைய அடுத்த 35-40 வருஷம் வாழ்க்கையே அமைய போகுதுன்னு இன்டர்வியூ போர்டுக்கும் தெரியும். அவங்க அந்த இன்டர்வியூ போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நல்லதுன்னு நினைப்பாங்க. ஏன் நல்லதுன்னு நினைப்பாங்க, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது தான் நம்ம உள்ளத்துல இருந்து உண்மை வரும். நம்ம ஒரு மாயையாக ஆர்டிஃபிஷியலாக பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது. அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு இருந்தால் சந்தோஷப்படுவாங்க. ஒருவேளை நம்மளுக்கு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உள்ளே போனாலும் ஒரு 2-3 கேள்வி தெரியாது. எல்லாருக்குமே கேள்வி கேட்குறது ரொம்ப எளிது, பதில் சொல்கிறது தான் கஷ்டம். ஸோ கொஞ்சம் கஷ்டமான ஒரு 2-3 கேள்வி. சரி, இப்போ அசாமுடைய சீஃப் மினிஸ்டர் லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்கீம் பண்ணார், நமக்கு எப்படி தெரியும். நாகாலாண்டில் இந்த இது முடிஞ்சிருச்சு. 2 பண்ணால் ஒரு ஸ்ட்ரெஸ் வந்தோடனே இதுக்கப்புறம் அவங்க செக் பண்ண வேண்டிய ஏரியாவுக்கு போயிடுவாங்க. அது வந்து ரொம்ப சாதாரணமான இதுதான். இப்போ வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க. நிறைய ட்ரைபலுக்கெல்லாம் ட்ரைப்ஸ்க்கு பணி செய்யணும். நீங்கள் பணி செய்வீங்களான்னு கேட்டால் எல்லாரும் அம்மா பண்ணுவோன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி கேட்க மாட்டாங்க. ஆமாம், உங்கள் ஏரியா பக்கத்தில் எந்தெந்த தமிழ்நாட்டில் என்னென்னலாம் ட்ரைப்ஸ் இருக்காங்க, ஆமாம் நீலகிரி இந்த தோடாலாம் அவங்களாம் என்ன சாப்பிடுவாங்க. ஸோ உண்மையாகவே அந்த கன்சர்ன் இருந்துச்சுன்னா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அதை பற்றி தெரிஞ்சிருப்பாங்க. சரிங்களா. ஸோ அவங்க பார்க்குறது வந்து நீங்கள் நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ ரொம்ப கஷ்டப்படுத்திலாம் நம்மளை ஏதோ ரொம்ப அவங்களுக்கும் தெரியும்
கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருந்தால் அவங்க சந்தோஷப்பட்டு நம்மளை நம்ம பர்சனாலிட்டி எப்படி இருக்குது அதை தான் பார்ப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இன்டர்வியூ போகும்போது பார்த்தீங்கன்னா அதான் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ. எனக்கு வந்து ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் அந்த காலத்தில். என்னால் ஒரு எழுமி நின்று பேசக்கூட முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் உட்காந்தா கூட நின்று பேச முடியாது, இப்படி பேச முடியும். அப்படிப்பட்ட ஆள் ஃபஸ்ட்டு இன்டர்வியூ போகிறேன். போனவுடனே முதல் கேள்வியை நான் வந்து ஸ்ரீபெரும்புதூரில் வெங்கடேஸ்வரா இன்ஜினியரிங் காலேஜ்னு படித்தேன். ஸோ அவங்க ஆரம்பித்தாங்க, ஸ்ரீபெரும்புதூரில் படிச்சிருக்கேப்பா, ஸ்ரீபெரும்புதூர் எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னாங்க. ஆனால் ஸ்ரீபெரும்புதூர் அவங்க என்னென்னா ராஜீவ்காந்தி அசாசினேஷன் அந்த இஷ்யூக்காக இவன் என்ன சொல்ல வரான், எப்படி பார்க்குறான் அந்த இஷ்யூவை, ஒரு தமிழனாக பார்க்குறான்னா ஒரு இந்தியனாக பார்க்குறான், அதுதான் அவங்களுடைய. நான் உடனே சொன்னேன், சார் அங்கே தான் ராமானுஜம்னு ஒருத்தர் பிறந்தார். ராமானுஜம் வந்து ஒரு பெரிய வைஷ்ணவ செயின்ட்டு. அவருடைய உடம்பு இன்னும் கூட நம்ம ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்குது சார். அவருடைய நிறைய ரிஃபார்ம்ஸ்லாம் செஞ்சார் சார். ஸோ அது வந்து ஸ்ரீபெரும்புதூர்னால் ராமானுஜத்துக்கு ஃபேமஸ்ஸு. அது இல்லாமல் இந்த ஸ்ரீபெரும்புதூரில் தான் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம பேசும்போதே அவங்க வந்து நான் ஒரு கிறிஸ்டியன், இஸ்ரேல் ஜபசிங் வந்து நம்ம ராமானுஜம் நம்ம இந்த கோயில்ல போது இவன் வந்து ஓகே இவன் அபவ் ரிலிஜன். சரி, நம்ம பிரைம் மினிஸ்டர் அசாசினேட் ஆயிட்டார், ஓ அப்போ இவன் அபவ் தமிழ், ஈஸ் அன் இந்தியன். ஸோ திஸ் இஸ் கால்ட் இதுதான் பர்சனாலிட்டி காரிலேஷன் சொல்லுவாங்க. இன்டைரக்டாக நம்மளை மெஷர் பண்ணுவாங்க. செய்கிற வேலையை தெளிவாக செய்கிறது தான் இதோட அடிப்படை. நீங்கள் சொல்ல வர்றது புரியுது. ஸோ இப்போ இந்த குடிமை பணி தாண்டி மற்ற என்ன மாதிரியான போட்டித் தேர்வுகள் இருக்குது, அதற்கு என்ன மாதிரியான அவென்யூஸ் ஓப்பனாக இருக்குது? இப்போ இந்த பரீட்சை 1000 பேர் தான் எடுக்கிறாங்க. ஒருவேளை நம்மளால முடியல இல்லை இது ப்ரிப்பேர் பண்ணும்போதே கூட வேற ஏதாவது சேர்த்து எழுதலாம், நிறைய இருக்குது மேடம். இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ்லேயே கூட ஃபாரஸ்ட் சர்வீஸ்னு ஒரு இருக்குது. ஸோ அந்த ப்ரிலிமினரியை பொறுத்த வரைக்கும் இப்போல்லாம் காமன் எக்ஸாம் ஆகிட்டாங்க 2013 யார் ப்ரிலிமினரி பாஸ் பண்ணுறாங்களோ ஃபாரஸ்ட் சர்வீஸும் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம், அதுலேயும் சேர்த்து நல்ல மார்க் வாங்கினா அதுவும் பாஸ் பண்ணிடலாம். ஸோ கூடயே இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் இருக்குது, அது வந்து ஒரு ஆல் இண்டியா சர்வீஸ். ஸோ அது ஒன்று இருக்குது. இன்னும் இது இல்லாமல் என்ஜினியரிங் மாணவர்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நிறைய என்ஜினியரிங் மாணவர்கள் தான் இருக்காங்க. 80% இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் எழுதுறவங்க என்ஜினியர் தான். ஏன்னா அவனுக்கு பெருசாக வேலை கிடைக்கிறது இல்லைன்னு எல்லாம் இங்கே எழுதுறாங்க. இவங்க வந்து என்ஜினியரிங் சர்வீஸையும் கூட சேர்த்து எழுதலாம். ஏன்னா அதுவும் யூபிஎஸ்சி தான் எடுக்கிறாங்க. அந்த யூபிஎஸ்சியோட என்ஜினியரிங் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா டாப் போஸ்ட். இப்போ ரயில்வேவாக இருக்கட்டும், ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரியாக இருக்கட்டும், இங்கெல்லாம் டாப் பொசிஷன் என்ஜினியரிங் சம்மந்தமாக போகிறவங்க இவங்க தான். ஸோ அதையும் சேர்த்து எழுதலாம். இது இல்லாமல் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்துட்டு கிரேட் பி அப்படின்னு வைக்கிறாங்க. ஸோ ஒரு சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அதையும் சேர்த்து எழுதுவாங்க, அதுவும் ஒரு நல்ல பொசிஷன் போகலாம். இது மட்டும் இல்லாமல் கூடயே வந்து நம்ம தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் வைக்கிற குரூப் 1 தேர்வுகள், குரூப் 2. ஸோ இது வந்து குரூப் 1 பார்த்தீங்கன்னா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி இந்த மாதிரி போஸ்ட்லாம் போகலாம். ஸோ அதுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம். அதுக்கு அவங்க ஆனால் இலக்கு, நான் எப்பயுமே எங்கள் ஆஃபீஸர்ஸ் ஐஎஸ் அகாடமி மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், உங்களுடைய இலக்கு ஐஏஎஸ்னால் அது கிடைக்கிற வரைக்கும் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே குத்திக்கிட்டே இருக்கும். ஆனால் இல்லை கூடவே சேர்த்து இது எழுதுறீங்கன்னா நல்ல விஷயம், எழுதி ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டோடு பண்ணிங்கன்னா நல்ல விஷயம். ஆனால் கடைசியில் நீங்கள் என்ன எய்ம் பண்ணீங்களோ அதுக்கு முயற்சி செய்யணுன்றது தான் இது. இப்போது இந்த பயிற்சி பார்க்கலாம் சார். இப்போ ஐஏஎஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீம் வந்து நிறைய சின்ன பசங்களாம் அது ஒரு ஆரம்ப நாள்லேருந்தே சொல்லுவாங்க. அவங்களா சொல்கிறாங்களா இல்லை வீட்டில் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து சொல்கிறாங்கன்னு தெரியாது. பட் உண்மையிலேயே ஒரு காலகட்டத்தில் அது ரியல் ட்ரீமாக மாறுற அந்த அடலசன்ட் ஏஜில் நம்ம பார்க்குறோம். இப்படி இதுதான் என்னோட இலக்கு அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணவங்க எந்த காலகட்டத்திலேருந்து அதற்கான பயிற்சிக்குள்ளே வரணும்? அதாவது இந்த கேள்வி அவங்க எப்பத்துலேருந்து ஆரம்பிக்கலாம், எப்போனாலும் ஆரம்பிக்கலாம். காலேஜ் முடித்த உடனே ஆரம்பிக்கலாம். ஸ்கூல் டைம்லேயே கூட நிறைய மாணவர்கள் வந்து அம்மா அப்பா, நீங்கள் சரியாக கேட்டீங்க, நிறைய பேர் அம்மா அப்பாவை போடுற விதை அது. ஸோ அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒருவேளை ஐஏஎஸ் ஆயிடலாமா அப்படின்னா அப்போ அந்த கட்டத்திலே கூட ஆரம்பிச்சிடலாம். அந்த கட்டத்தில் ஆரம்பிக்கணும்னா அவங்க ஏதாவது போய் கோச்சிங் அகாடமி சேரணுமா இல்லை அப்படிலாம் வேண்டாம். இதை அவங்க ஸ்கூல் பாடத்தை தான் இந்த யூபிஎஸ்சி எக்ஸாம்லேயும் கேட்க போகிறாங்க. இப்போ யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் நாங்கள் கோச்சிங் கொடுக்குறவங்களும் 6ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் புக்கை தான் சொல்லித்தர போகிறோம். அதை அவங்க ஸ்கூல் லெவல்லே நல்லா படித்தாங்கன்னா ஸ்கூல் மார்க்கும் நல்லா வந்துட போகுது, இதுக்கும் சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் நம்ம ஸ்கூல் லெவலில் சாதாரணமாக ரொம்ப மனப்பாடம் பண்ணி அப்படியே எழுதணும். ஸோ சிவில் சர்வீஸ்க்கு அப்படி தேவையில்லை. ஸோ அந்த படிக்கும் போதே அந்த மாணவர்கள் கொஞ்சம் அந்த புரிதலோடு படிக்கணும். ஏன் உப்பு சத்தியாகிரகம் 1930, ஏன் 42 இது ஆச்சு குவிட் இண்டியா. ஸோ அது கொஞ்சம் அந்த ஒய் ஏன்ற கேள்வியை கொஞ்சம் அப்படி கேட்டுக்கிட்டே படிக்கணும். அதான் அவங்க பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் என்கரேஜ் பண்ணணும், சும்மா மனப்பாடம் பண்ணாமல். அது கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இன்டர்நெட் வேர்ல்டில் பார்த்தீங்கன்னா எதுனாலும் ஒய்க்கு நிறைய ஆன்சர் உடனே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அப்படி ஒரு புரிதலோடு படிக்கும்போது நல்லா உள்ள ஆழமாக போயிடும். இது இல்லாமல்
ஒரு செய்தி ஏதோ ஒரு சேனல், டெய்லியும் ஒரு நல்ல சேனலில் டெய்லி நியூஸ் ஒரு அரை மணி நேரம் அந்த மாணவர்கள் பார்க்கலாம். செய்தித்தாள் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் முக்கியமான இது பண்ணலாம். கூடவே எப்பயுமே ஒரு அட்லஸ் வச்சுக்கிறது எப்பயுமே நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம். ஒரு அட்லஸ் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் இப்போ வந்து நேபாளுக்காக போகிறாரு அப்படின்னா உடனே நேபாள் எங்கே இருக்குது, ஓ இந்தியாவுக்கு மேலே எங்கே இருக்குது, ஓ சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்குது, ஓ நேபாளில் இதுதான் காத்மண்டிங்க, அந்த ஒரு இன்குசிட்டிவ்னஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு குழந்தைக்குள்ளே ஒரு அந்த ஆர்வம் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கிட்டே இருந்தால் போதும். இது காலேஜ் டைமில் வந்துருச்சு. ஸ்கூல் டைமில் நான் யோசிக்கல, ஆனால் காலேஜில் வந்தோடனே இப்போ நான் யோசிக்கிறேன். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலேஜ் அவங்க படிக்கும்போதே அவங்க கூட காலேஜ் பாடம் படிக்கும்போதே கூட இதை சேர்த்து படிச்சுக்கிட்டே வரலாம். ஸ்கூல் புக்ஸு 10ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் புக்கை வந்து 6ஆம் கிளாஸ் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் 10ஆம் கிளாஸ் வந்தோன்னா 6ஆம் கிளாஸ் புக்கு ரொம்ப ஈஸியாகிடும். இப்போ காலேஜ் லெவலில் இருக்கும்போது ஒரு மணி நேரம் அதை படித்தா ஏறக்குறைய ஒரு கிளாஸ் லெசனையே ஜியாகிரஃபி மொத்தம் முடிச்சிடலாம். ஸோ அதையும் சேர்த்து காலேஜ் டைமில் கூட சேர்த்து படிக்க ஆரம்பிச்சிடலாம். காலேஜ் முடித்தோன்னும் படிக்கலாம். ஒரு சிலர் காலேஜ் முடிச்சிருவாங்க, வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க, திடீர்னு நல்ல சம்பளம்லாம் வருது, ஆனால் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படின்னு வருவாங்க. ஸோ அப்போ கூட படிக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு எந்த ஸ்டேஜில்னாலும் ஆரம்பிக்கலாம். ஆனால் அந்த ஏஜ் எலிஜிபிலிட்டிக்குள்ளே ஆரம்பிச்சுட்டா கரெக்டாக அந்த டைமுக்குள்ளே முடிச்சு அவங்க பாஸ் பண்ணி கனவோட போய் அவங்களுடைய அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் கனவை நிறைவேற்றலாம். ஓகே, இந்த கால அவகாசம் சொல்லுங்கள் சார். அந்த ஏஜ் லிமிட் இவ்வளோ, ஒரு ஆள் எத்தனை முறை வந்து இதை நம்ம அட்டெம்ப்ட் பண்ண முடியும், அந்த பாசிபிலிட்டிஸ் சொல்லுங்கள். இந்த பரீட்சையை மேடம் சிவில் சர்வீஸ் எக்ஸாமை மினிமம் ஏஜ், அதாவது 21 வயசு, என்ன கேட்டகரியாக இருந்தாலும், ஜென்ரல், ஓபிசி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், ஃபிசிக்கலி சேலஞ்ச், எல்லாராலையும் மினிமம் ஏஜ் வந்து 21 வயசு. மேக்ஸிமம் ஏஜ் அதாவது சீலிங் லிமிட் அது வந்து ஒவ்வொரு கேட்டகரிக்கும் மாறும். ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 வயசு வரைக்கும் எழுதலாம், ஓபிசிக்கு 35 வயசு வரைக்கும் எழுதலாம், ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கு 37 வயசு வரைக்கும் எழுதலாம், ஃபிசிக்கலி சேலஞ்சுக்கும் 37 வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கால இப்போ ஜென்ரல் கேட்டகரி ஒரு மாணவர் இருக்காருன்னா 21லேருந்து 32 வயசுக்குள்ளே அவர் எழுதலாம். அவருக்கு வந்து 6 அட்டெம்ப்ட் தராங்க. 6 முறை இந்த பரீட்சையை எழுதலாம். அது வந்து ப்ரிலிமினரியாக இருக்கலாம், ப்ரிலிமினரி மெயின். ஒரு வாட்டி போய் அவர் ப்ரிலிமினரி ஹாலில் உட்காந்து கையெழுத்து போட்டுட்டாருன்னா அது ஒரு அட்டெம்ப்டாக கணக்காகும். வெறும் நிறைய மாணவர்களுக்கு நான் அப்ளை பண்ணேன் ஆனால் நான் போய் எக்ஸாம் ஹாலுக்கு போகல அப்படின்னா அது கணக்காகாது. ஸோ ப்ரிலிமினரியில் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாம் ஹாலில் போய் கையெழுத்து போட்டுட்டா ஒரு அட்டெம்ப்ட் கணக்காயிருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு 6 அட்டெம்ப்ட், ஓபிசியாக இருந்தால் 9 அட்டெம்ப்ட் தராங்க, 9 அட்டெம்ப்ட்ஸ். ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப்க்கு எனி நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் 21லேருந்து 37 வயசுக்குள்ளே எழுதலாம் மேடம். ஓகே, இதெல்லாம் ஓரளவுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது. அப்படின்னாலும் ஒரு பயிற்சி அப்படின்னு வரும்போது உண்மையிலேயே அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியல. குறிப்பாக இந்த பேப்பர் படிக்கணும், நீங்கள் ப்ரிலிம்ஸ்லேயும் அதை சொல்லியிருக்கீங்க, ஒரு டெய்லி மேகசின் படிக்கணும் அப்படின்னு. நெக்ஸ்ட் லெவல் மெயினுக்கு வரும்போதும் பேப்பர் படிக்கணும். நீங்கள் பேப்பர் படிக்கிறது அப்படிங்கிறது என்ன? ஒரு ஐஏஎஸ் கனவோடு இருக்கிறவங்க பேப்பர் எப்படி படிக்கணும்? ப்ரிலிமினரி, மெயின், இன்னும் இன்டர்வியூக்கும் பேப்பர் படிக்கிறது முக்கியம். ஒரு ஐஏஎஸ் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து ஒரு பேப்பரை வந்து நம்ம சாதாரணமாக நம்ம பேப்பர் என்ன படிப்போம், ஒரு நாட்டு நடப்பு என்ன நடக்குது, என்ன பாலிட்டிக்ஸில் என்ன நடக்குது, ஸ்போர்ட்ஸில் நான்லாம் ஸ்கூலில் படிக்கும் உடனே கிரிக்கெட் என்ன நடக்குதுன்னு முதல்ல லாஸ்ட் பேஜில் போய் பார்ப்பேன். அப்படி படிக்காமல் இதில் எதெல்லாம் கேள்வியாக வரலாம் அந்த கண்ணோட்டத்தை தான் மொத்த பரீட்சை பேப்பரே படிக்கணும். இப்போ ஒரு பேப்பர் எடுத்தால் மோஸ்ட்லி நடு பக்கம் வரைக்கும் படிக்கவே தேவையில்லை, ஒரு 6-7 பக்கத்தை விட்டுடலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப இதாக தான் இருக்கும், பாலிட்டிக்ஸாக இருக்கும், இல்லை வேறு ரீஜனல் ஏரியா. நடு பக்கத்துக்கு மேலே ஸ்போர்ட்ஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முக்கியமான இதெல்லாம் நடக்கும். இப்போ ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் நடக்குது, இப்போ 377 ஐபிசி இதை எடுத்து விடுறாங்க. ஸோ இதை வந்து கான்ஸ்டிடியூஷனில் கேட்கலாம். இப்போ 3D பிரிண்டிங்னு வருது, இதை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்கலாம். ஸோ இப்போ மான்சூன் இந்த வருஷம் கொஞ்சம் டிலே ஆகுது, ஏன் டிலே ஆகுது, பிகாஸ் எல்னினோன்னு ஒரு எஃபெக்ட், அப்படியா, அப்போ ஜியாகிரஃபியில் கேட்க. ஸோ அவங்களுடைய அணுகுமுறையே வந்து இந்த பேப்பர்லேருந்து இந்த கேள்வி எங்கே ஃபிட் ஆகும், அது ஃபிட் ஆச்சுன்னா அதை படிக்கணும், ஃபிட் ஆகலைன்னா படிக்க வேண்டாம். ஸ்கீம்ஸ், கவர்மெண்ட் ஸ்கீம், ஸ்வச் பாரத்தாக இருக்கட்டும், என்ன ஸ்கீம்னாலும் கவர்மெண்ட் பண்ணுறதை அவங்க முக்கியமாக நிறைய கேள்வி கேட்குறாங்க, ப்ரிலிமினரிலையும் மெயின்லேயும். ஸோ அந்த ஸ்கீமையும் இவங்க பார்த்துட்டு உடனே எழுதி வச்சுக்கணும். ஒரு 5-6 பாயிண்ட் போதும் அந்த ஸ்கீமை பற்றி என்னன்னு. ஸோ அவங்க பேப்பர் படிக்கிற முறையே வந்து வேறு மாதிரி இருக்கணும். ப்ளஸ் ஒரு அட்லஸ் எப்பயுமே கையில் வச்சுருக்கணும். அந்த அட்லஸ் வந்துட்டு ஏன்னா ப்ரிலிமினரி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நிறைய மேப் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ
இப்போது சவுத் கொரியாவுக்கும் நார்த் கொரியாவும் அவங்க ஏதோ பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்கன்னா உடனே அட்லஸ் எடுத்து சவுத் கொரியா இங்கே இருக்குது, நார்த் கொரியா இருக்குது, பக்கத்தில் இந்த சைனா சி இங்கே இருக்கா, ஜப்பான் இந்த சைடு இருக்கா, உடனே இதில் போட்டு கேட்டுருவான். சவுத் கொரியா பக்கத்தில் எதெல்லாம் இருக்குன்னு ஒரு கொஸ்டின் வந்துடலாம். ஸோ அவங்களுடைய அணுகுமுறையை அவங்க பேப்பர் படிக்கிறது வந்து ஒரு பாடப்புத்தகம் படிக்கிற மாதிரி படிக்கணும். நம்ம வந்து ஒரு சும்மா ஒரு டெய்லியும் நம்ம தெரிகிறதுக்காக நிறைய படிச்சுக்கலாம். ஆனால் ஒரு இந்த போட்டித் தேர்வுக்கான மாணவர் வந்து பேப்பரை வந்து ஒரு பாடப்புத்தகமாக அணுகி அதிலேருந்து எப்படி கேள்வி வரும்ன்ற மாதிரி அணுகுனா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அடிப்படையில் ஐஏஎஸ் கிளியர் பண்ணியிருக்கீங்க, இன்றைக்கி அகாடமி வச்சு நடத்திட்டுருக்கீங்க, நிறைய மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. அப்படின்னாலும் ஒரு பதவி அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சைடில் ஏன் வந்தீங்க சார்? இது வந்து மேடம் நான் இன்ஸ்டிடியூஷன் நான் பதவி அதாவது ஐஆர்டிஎஸ் ஃபஸ்ட்டு வாங்கினேன் 2001 பேட்சில். திருப்பி 2004 வந்துட்டு திருப்பி ஐஏஎஸ் எழுதி வெஸ்ட் பெங்காலில் வேலை பார்த்தேன். நடுவில் வந்துட்டு நான் நக்சல் பெல்ட்லலாம் ரொம்ப நாள் வேலை பார்த்துருக்கேன் வெஸ்ட் பெங்காலில். அதுக்கப்புறம் வந்து அம்மாவுக்கு கேன்சர் பேஷண்ட். ஸோ அதுக்காக ஒரு வருடம் மட்டும் லீவ் போட்டுட்டு சென்னைக்கு வந்தேன். அப்போ வந்து ஒரு பிபிபி ப்ராஜெக்ட், பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் ப்ராஜெக்ட், அப்துல் கலாமுடைய புராண ஒரு ப்ராஜெக்ட், ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டி இன் ரூரல் ஏரியா. ஸோ அப்போ வந்து அந்த ப்ராஜெக்டை ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஹெட் பண்ணார். ஆனால் அது ஒரு ப்ரைவேட் கம்பெனி. ஸோ அவங்க கேட்டாங்க நீங்கள் வர முடியுமான்னு. சரி நம்ம சென்னையில் இருக்கிறோம், ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போன்னு போய் பார்த்தேன். அது பார்த்திங்கன்னா அதே தான் நம்ம ஐஏஎஸில் பண்ண வேலையை இன்னும் ரொம்ப கார்ப்பரேட் மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டி இன் ரூரல் ஏரியா, நகர்ப்புறத்தை கிடைக்கிறதில்ல கிராமத்தை கொடு அப்படின்னு. ஸோ அதில் சேர்ந்த உடனே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சரி நம்ம சென்னையிலையும் இருந்துக்கலாம் அப்படின்னு ஆரம்பித்து அதிலே இருந்து அதுக்கப்புறம் ரெசிக்னேஷன் அனுப்பிச்சிட்டேன். 2013 அந்த ப்ராஜெக்டை இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ரூர்பன்னு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ 2013 இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ அப்போ தான் எனக்கு ஏற்கனவே நான் அந்த சிவில் சர்வீஸ் பரீட்சை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நாள் லெக்சரராக வேலை பார்த்தேன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜில். ஸோ அப்போ நம்ம ஏன் அந்த ஆசிரியர் பணி திருப்பி ஆரம்பிக்கலாம். ப்ளஸ் யூபிஎஸ்சி கோச்சிங்கிறது ஐஏஎஸ் பாஸ் பண்ணவங்க நடத்துறது யாரும் இல்லை. ஸோ நம்ம பாஸ் பண்ணனால இன்னும் கொஞ்சம் அந்த எட்ஜ் இருக்கும், மாணவர்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாக புரிய வைக்க முடியும், ஈஸியாக அவங்கள தயார்படுத்த முடியுன்ற நோக்கத்தில் தான் இந்த ஆஃபீஸர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஆரம்பித்தது. இந்திய குடிமை பணிகளுக்கான ஒரு பயிற்சியாளராக அந்த குடிமை பணி அப்படிங்கிறது என்ன, இதோட சிறப்பு என்ன, இதை கடினம் அப்படின்னு சொல்கிற ஒரு போக்கை தாண்டி அதில் பயிற்சி, திறமை, அணுகுமுறை அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. ஒரு ஐஏஎஸ் படித்தவர் அப்படிங்கிற முறையில் ஒரு பயிற்சியாளராக வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எவ்வளோ தூரம் கனெக்ட் பண்ண முடியுது, ஒவ்வொரு நிலையிலையும் இந்த தேர்வுகள் எப்படி இருக்கும், அதை கடந்து வரணும்னா அன்றாடம் நம்ம செய்ய வேண்டிய பயிற்சிகள் என்ன, இதை கடந்து போகிறவங்க வந்து ஒரு நிலையை முடிச்சுட்டு திருப்பி வந்தாங்கனாலும் மறுபடியும் தோண்டு போகாமல் போகிறதுக்கு அவங்களை என்ன பண்ணிக்கணும், இந்த பொசிஷன் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படின்னு பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி மேடம். அறிவியல், வரலாறு, இதுவரை நாம் அறியாத உண்மைகள், இவைகளிலிருந்து நமக்கு தேவையானவற்றை அழகிய தமிழில் தொகுத்து இன்றைக்கும் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவேற்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஆடானை சுகுமார் எனும் எழுத்தாளர் நம்மை சுற்றி என்னும் ஒரு சிறு நூலை அண்மையில் வெளியிட்டிருக்கிறார். சென்னை அம்பத்தூர் பகுதியிலே வாழ்கிற திருவாடானை என்னும் ஊரில் பிறந்ததால் ஆடானை சுகுமார் என்று பெயரை மாற்றிக்கொண்டிருக்கிற அவர் அந்த பகுதியில் பன்னெடுங்காலமாக தமிழ் பணியிலும் பொது பணியிலும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டவர். அவர் நம்மை சுற்றி அன்றாடம் நடக்கிற நிகழ்வுகளை கவனித்து அது பற்றிய தன்னுடைய பார்வைகளையும் விமர்சனங்களையும் அந்த நூலில் பதிவு செய்திருக்கிறார். அவருடைய பார்வை சிலவற்றிலிருந்து நாம் வேறுபட வேண்டியிருக்கிறது. சில கருத்துக்களை நம்மால் ஏற்க இயலவில்லை. ஆனாலும் அவருடைய பார்வை மிக கவனமாக இருந்திருக்கிறது. பல்வேறு செய்திகளை பற்றியும் அவர் கவனித்திருக்கிறார், அதை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லோரை சுற்றியும் தான் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் எல்லோரும் எல்லாவற்றையும் கவனிக்கிறார்களா என்பதுதான் கேள்வி. எந்த ஒன்றையும் நாம் எவ்வளவு நேரம் கவனிக்கிறோம், எப்படி கவனிக்கிறோம், எந்த கோணத்தில் கவனிக்கிறோம் என்பதை பொறுத்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் ஒவ்வொரு கதை சொல்லும். ஒரே நிகழ்வை பார்க்கிறவர்களினுடைய பார்வையில் இருக்கிற வேறுபாடு காரணமாக ஒவ்வொருவரிடமிருந்தும் வேறு வேறு விதமான விளக்கங்கள் வரும். எனவே இவருடைய பார்வையில் பார்த்தவைகளை பதிவு செய்திருக்கிறார். ஒரு சாதாரண செய்தியில் இருந்து அண்ட வெளியிலே நடக்கிற கோள்களின் மாற்றங்கள் வரைக்கும் எல்லாவற்றையும் பதிவு செய்திருக்கிறார். அதிலே 1-2 செய்திகள்
அறிந்து கொள்ள வேண்டிய செய்திகளாக அதில் கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. குறிப்பாக சென்னையிலே பெசன்ட் நகர் என்ற ஒரு பகுதி இருக்கிறதே, அதை பற்றி அவர் தந்திருக்கிற தகவல் இதுவரைக்கும் அதிகம் பேசப்படாத ஒன்று என்று கூறலாம். அந்த பெசன்ட் நகர் என்பது யாருடைய பெயரில் இருக்கிறது என்று கேட்டால் எல்லோரும் சட்டென்று சொல்லிவிடுவார்கள், அன்னி பெசன்ட் அம்மையாரின் பெயரில் இருக்கிறது. அன்னி பெசன்ட் அம்மையார் அயர்லாந்திலே பிறந்தவர். பிரம்மயான சபையிலே தன்னை இணைத்து கொண்டு அவர் பிறப்பால் கிறிஸ்தவராக இருந்தாலும் வாழ்க்கை முழுவதும் ஒரு இந்துவை போலவே வாழ்ந்தவர். பிரம்மஞான சபையிலே தன்னை இணைத்து கொண்டு தமிழ்நாட்டிலேயே பல இடங்களில் இன்றைக்கும் அந்த பகுதியில், அது அவர் வாழ்ந்த பகுதி, எனவே தான் அதற்காக அவருக்கு அந்த பகுதிக்கு அந்த பெயரை சூட்டியிருக்கிறார்கள். அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடிய போராட்டங்கள் சிலவற்றையும் நடத்தியிருக்கிறார். தமிழுக்கு எதிராக சமஸ்கிருதம் உயர்ந்தது என்பது போன்று ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய காலகட்டத்தில் ஐயா பெரியார் போன்றவர்களெல்லாம் அன்னி பெசன்ட் அம்மையாரை கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். வஉசி எதிர்த்திருக்கிறார், திருவிக போன்றவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இப்படி பல்வேறு சூழல் அங்கே இருந்திருக்கிறது. அந்த அன்னி பெசன்ட் அம்மையார் பெயரில் ஒரு ஊருக்கு பெயர் வைத்தது சரிதானே என்று கேட்டால் ஆடானை சுகுமார் அந்த பெயரே தவறு என்று சொல்லுகிறார். என்ன காரணம்? அந்த அம்மையாரினுடைய பெயர் ஆனி என்பதுதான். அதை நாம் தமிழில் அன்னி என்று சொல்லுகிறோம். அன்னி பெசன்ட் என்பதில் அன்னி என்பதுதான் அவருடைய பெயர், பெசன்ட் என்பது அவருடைய கணவரின் பெயர். இரண்டையும் சேர்த்து அன்னி பெசன்ட் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் உண்மையில் என்ன நடந்தது என்றால், திருமணமான சில ஆண்டுகளிலேயே அவர்களுக்குள் ஒரு குழப்பம் ஏற்பட்டு ஒரு புரிதல் இல்லாத நிலையில் 2 பேரும் மனவிலக்கு பெற்று பிரிந்து விட்டார்கள். அந்த கணவர் பெசன்ட்டின் மீது ஆனிக்கு அவ்வளவு ஈடுபாடோ நல்ல கருத்தோ இல்லை. 2 பேரும் பிரிந்ததற்கு பிறகு இந்த அம்மையாரினுடைய பெயர் அன்னி பெசன்ட் அல்ல, அன்னி தான். ஆனால் என்ன ஆயிற்றென்றால், யார் பெயரை வைக்க வேண்டும் என்று நினைத்து அந்த பெயரை வைத்தார்களோ அவருடைய பெயர் யாருக்குமே தெரியாமல் அவருடைய கணவர் பெயர் யாரை விட்டு அவர் விலகினாரோ அந்த கணவரின் பெயர் மட்டுமே இன்றைக்கு நிலைத்து நிற்கிறது. எல்லோருக்கும் பெசன்ட்டை தெரிகிறது, ஆனியை தெரியவில்லை. ஆனிக்காக வைக்கப்பட்ட பெயர்தான் அது. இப்படி சில வேடிக்கையான செய்திகளை அவர் குறிப்பிடுகிறார், நாம் அறிவோம். சென்னையிலே ஹாமில்டன் பிரிட்ஜ், ஹாமில்டன் பாலம் என்று ஒரு பாலம் இருந்தது. அதை இயல்பாக சொல்ல தெரியாமல் ஹாமில்டன் பாலம் என்பதை ஹாமில்டன் பாலம், அம்பட்டன் பாலம் என்று மக்கள் சொல்லத் தொடங்கினார்கள். அப்படி சொல்லக்கூடாதென்று, அம்பட்டன் வேண்டாம் என்று பார்பர் பிரிட்ஜ் என்று பின்னாலே மாற்றி தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பெயர் எதுவுமே வேண்டாம், அது ஆங்கிலேயரின் பெயரும் வேண்டாம், இப்படி பார்பர் என்று சொல்லவும் வேண்டாம் என்று அந்த பாலத்திற்கு அம்பேத்கர் பாலம் என்று பெயர் சூட்டினார். ஆனாலும் இதில் இருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற ஒரு செய்தி, ஹாமில்டன் பாலம் என்பது எப்படி பார்பர் பிரிட்ஜாக மாறிற்று என்று யாருக்கும் தெரியாது. இப்படி பல மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. எனவே இந்த ஆனி நகர் என்று இருக்க வேண்டியது பெசன்ட் நகராக எப்படி மாறிப்போயிற்று என்பதை அவர் கூறுகிறார். இது மட்டுமல்லாமல் அறிவியலிலிருந்து, கல்வி கொள்கையிலிருந்து, நாம் வீட்டில் பயன்படுத்துகிற பொருள்களிலிருந்து, யோகாவிலிருந்து பலவற்றை பற்றியும் அவர் அந்த புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். இந்த யோகா போன்றவைகளெல்லாம் பொதுவாக உடல் நலத்திற்கும் மனநலத்திற்கும் நல்லவைதான் என்றாலும் அதை தெரிந்து அதை மேற்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் எல்லா நிலையிலும் யோகா என்பது பொருத்தமாக இருக்காது. இப்படி பல செய்திகளை அந்த புத்தகம் நமக்கு தருகிறது. நம்மை சுற்றி நடப்பவைகளை கவனிப்பவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் செய்திகள் இருக்கின்றன என்பதுதான் அந்த புத்தகத்திலிருந்து நாம் பெறுகிற செய்தி. 2004 2008 வரையில் அவர் எழுதிய 37 சின்ன சின்ன கட்டுரைகள் அந்த புத்தகத்தில் அடங்கியிருக்கின்றன. 37 கட்டுரைகளில் ஏறத்தாழ 15 வகைகள் இருக்கின்றன என்று நாம் சொல்லலாம். கல்வி பற்றி தனியாக, அறிவியல் பற்றி தனியாக, வாழ்க்கை முறை பற்றி தனியாக என்று பிரித்தால் 15 வகைகளுக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் தான் அந்த 37 கட்டுரைகளாக தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைய வாழ்க்கை இயந்திர முறையாக ஆகியிருக்கிறது. ஓடுகிற ஓட்டத்தில் நாம் உணவை உண்ணுகிறோம். இந்த நிலை மாற வேண்டும் என்பதான பல செய்திகளை அவர் வலியுறுத்துகிறார். குறிப்பாக பிளாஸ்டிக் என்று சொல்லப்படுகிற அந்த நெகிழ்மம், அதை பயன்படுத்தக்கூடாது என்பதற்காக 2-3 கட்டுரைகள் மிக வலிமையான பல சான்றுகளை தருகின்றன. அவை அனைத்தும்
ரசாயன வேதிய பொருள்களால் ஆனது. பெட்ரோல் மூலத்திலிருந்து அது வருகிறது. அதை பயன்படுத்தாமல் இன்றைக்கு நம்மால் இருக்க முடியவில்லை. ஆகாய விமானம் தொடங்கி நம்முடைய சட்டை பொத்தான் வரைக்கும் அந்த பிளாஸ்டிக்கினுடைய பயன்பாடு இருக்கிறது. குறிப்பாக நாம் அருந்துகிற தண்ணீர் அந்த பிளாஸ்டிக் போத்தல்களிலே தான் வருகின்றன. அதை குறிப்பிட்ட காலத்திற்குள் பயன்படுத்தவில்லை என்றால் அந்த பிளாஸ்டிக்கினுடைய வேதியியல் தன்மை மெல்ல மெல்ல தண்ணீரில் கலந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் அவர் எழுதுகிறார். அப்படியானால் என்ன செய்யலாம்? இயன்ற வரையில் காகிதங்களாலான குவளைகளை பயன்படுத்தலாம். தண்ணீர் குடிப்பதற்கு கூட இந்த பிளாஸ்டிக் குவளைகளை விட்டுவிட்டு காகிதங்களாலான குவளைகளை பயன்படுத்தலாம். பல இடங்களில் மட்பாண்டங்களை கூட நாம் பயன்படுத்தலாம். இந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதில் இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து, அவைகளை பயன்படுத்திவிட்டு நாம் குப்பைகளாக வெளியில் போடுகிறோம். அந்த குப்பைகள் பூமிக்கு மேலே அடைத்து கொண்டிருக்கின்றன. மழை பெய்தால் கூட அந்த மழை நீர் பூமிக்கு அடியிலே இறங்குவதற்கு அவை அனுமதிப்பதில்லை. மழை நீர் கீழே இறங்கினால்தான் நிலத்தடி நீர் என்பது நிற்கும். அதை பிளாஸ்டிக்கில் இருக்கிற அந்த பொருள்களெல்லாம் அடைத்து கொள்ளுகின்றன. எந்த அளவுக்கு அது பயன்படுத்தப்படுகிறது என்பதை அண்மையிலே கேரளாவிலே வந்த வெள்ளம் நமக்கு எடுத்து காட்டிற்று. வெள்ளம் வடிந்த பிறகு ஒரு மிகப்பெரிய பிளாஸ்டிக் குப்பை அங்கே தெருக்களிலே கிடந்தது. இவ்வளவுக்கும் கேரளா நம்மை விட பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதிலே ஓரளவுக்கு குறைவாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். அங்கேயே அவ்வளவு சேர்ந்திருக்கிறது என்றால் நாம் இன்னமும் அந்த பயன்பாட்டை குறைக்கவில்லை. அது நம்முடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு பெரிய கேடு தரும் என்பதையும் அந்த புத்தகத்தில் அவர் உணர்த்துகிறார். இது போன்ற பல செய்திகள் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கின்றன. நம்முடைய சிந்தனைக்கு உரியதாகவும் விவாதத்திற்கு உரியதாகவும் கட்டுரைகள் அதில் இருக்கின்றன. பொழுதுபோக்கிற்காக இணையதளத்தை பயன்படுத்தி கொண்டிருக்கும் நாம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் வணிகம் செய்வதன் மூலமாக எப்படி பெறலாம் என்பதை பற்றியும் இப்பகுதியின் மூலமாக அறிந்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கும் சில தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரத்தில் வணிகம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் ஒரு வாரமும் தொழில் சம்மந்தப்பட்ட ஆலோசனைகளையும், தொழிலுக்கு தேவையான தொழில் அபிவிருத்தி ஆலோசனைகளையும், என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கலெக்ட் பண்ணலாம், ப்ராப்ளங்கள்லாம் ஒரு பிஸ்னஸில் இல்லை ப்ராப்ளம் வந்துச்சுன்னா எப்படி இதை நம்ம ஃபேஸ் பண்ணலாம், ப்ளஸ் எப்படி ஸ்டார்ட் அப் கேபிட்டல், எப்படி தொழில் நிறுவனத்துக்கு வரக்கூடிய முதல்ல ஆரம்பிக்கக்கூடிய நிறுவனத்துக்கு எப்படி பணம் வாங்க முடியும், அதை எப்படி டெவலப் பண்ண முடியும், எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்கிறது வரைக்கும் நான் நிறைய அதில் சொல்லியிருக்கேன். இதில் இப்போ என்னென்னா, இதில் வேரியஸ் டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணி ஒரு வாரமும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் நான் சொல்லிட்டு வந்திருக்கேன். இப்போது எகைன் பார்த்திங்கன்னா, இப்போது இன்றைக்கி டேட்டில் எல்லோரும் அதிகப்படியாக பேசக்கூடிய விஷயம் ஒரு ஸ்டார்ட் அப் கேபிட்டல். இந்த ஸ்டார்ட் அப் கேபிட்டலுங்கிறது ஒரு முதல்ல தொழில் தொடங்குறவங்களுக்கு உண்டான பணம். இதுக்கு ஏற்கனவே நான் ஒரு சில புக்கை கூட ரெஃபர் பண்ணி நான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி புக்கில் ஒரு சில விஷயங்களை பார்த்துக்கங்க. இவங்க சில ஐடியாஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐடியாஸையும் உங்களோட இதுக்கு யூஸ் பண்ணுங்கன்னு ஒரு சில ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் சொல்லியிருக்கேன். ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, டீப் ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு அந்த மாதிரி. ஏன்னா இது நிறையா விஷயங்கள் இங்கிலீஷ் வேர்டில் சொல்லும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு புரியாத நிலைமைகள் எதுவும் இருந்ததுன்னா டைரெக்டாக கூட தொடர்பு கொண்டு அதை கேட்டுக்கலாம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த ஸ்டார்ட் அப் கேபிட்டலில் நீங்கள் ஒன் மோர் இப்போ லேட்டஸ்ட்டாக நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, தொழில் ஆரம்பித்தோன்னே உடனடியாக நிதி ஆரம்பித்து உடனடியாக பேங்க் லோன் போகிறதுக்கு பதிலாக, பேங்க் லோனோ இல்லை ஒரு இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ணுறதுக்கு முன்னாடியோ ஒரு ப்ராப்பரான ஒரு பிஸ்னஸ் கன்சல்டன்ட்டு யாராவது ஒருத்தர் அணுகி, பிஸ்னஸோ இல்லை ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் என்ன மாதிரி இருக்கிறவங்க யாராவது ஒருத்தர் அணுகி அவங்கள்ட்ட நான் இந்த மாதிரி ஒரு தொழில் தொடங்கலான் இருக்கிறேன், இவ்வளோ முதலீடு போடலான் இருக்கிறேன், எனக்கு இவ்வளோ அனுபவங்கள் இருக்குது, இவ்வளோ நாளில் இந்த மாதிரி வரப்போருங்கிறத ஒரு மினிமம் கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டு அடுத்த ஸ்டெப்பு போனீங்கன்னா, ஏன்னா அதுக்கு அதாவது பார்த்திங்கன்னா, ஒரு தொழில் ஆரம்பித்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் கேபிட்டலோ இல்லை ஒரு தொழிலை நடத்துறதுக்கு தேவையான பணம் வாங்கும்போது எந்த விதமான கன்சல்டண்ட்டாக இருந்தாலும் சரி, யார் ஒரு அட்வைசராக இருந்தாலும் சரி, அவங்க ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஃபீஸ் சார்ஜ் பண்ணும்போது அவங்கவுங்களோட வேலைக்கு தான் அவங்க சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு முன்னாடியே எடுத்தோடனே திட்ட அறிக்கையை போட்டிங்கன்னா, திட்ட அறிக்கைக்கு உண்டான காசு உங்களுக்கு உங்கள் கண்ணுக்கு முன்னாடி நிற்கும் அந்த பைசா. அதுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி
வெறும் பிஸ்னஸ் கன்சல்டேஷன் மட்டும் பண்ணிங்கன்னா அந்த திட்ட அறிக்கை, அதாவது பிஸ்னஸ் ரிப்போர்ட்டோ இல்லை ப்ரப்போசலோ பண்ணுறதுக்கு முன்னாடி உண்டாகக்கூடிய காசில் ஒரு 25% காசில் வெறும் கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம். இந்த கன்சல்டேஷன் வந்து நல்லா பாசிட்டிவாக இருந்த பட்சத்தில் நீங்கள் அதுக்கு அடுத்தது வந்து இதோட நிதி அறிக்கை தயாரிக்கிறதோ இல்லை கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் போடுறதோ, இதை எப்படி இன்வெஸ்டர் அப்ரோச் பண்ணலாங்கிறதோ நீங்கள் அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, உங்களோட செலவு வந்து இப்போ ஒரு தொழில் தொடங்குறாங்க, அவரோட செலவு எப்படி இருக்கா, இல்லை தொழில் நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவருக்கு பணம் தேவை அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வந்து அவரோட கம்பெனியில் இருக்கக்கூடிய உங்களோட கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஸ் பர்சனையோ இல்லை வெளியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் நடத்துறது இல்லை ஒரு கன்சல்டன்ட் அணுகி எனக்கு இந்த மாதிரி பணம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. பணம் வேணும்னு சொன்னோன்னா அவங்க வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கிட்ட வந்து உங்கள் பேப்பர்லாம் கொடுங்க சார், நான் போய் பார்க்குறேன்பாங்க. இந்த பேப்பர்லாம் கொடுத்து போய் பார்க்கும்போது என்ன ஆகும்னா, ஒரு தடவைக்கும் போயிட்டு வரா மாதிரி இருக்கும். அதுக்கு பதிலாக கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் பர்சனாக இருந்தாங்கன்னா அவன் என்ன பண்ணுவாங்க, சார் நம்ம வந்து முதல்ல எவாலுவேட் பண்ணுவோம், உங்கள் பிஸ்னஸை எவாலுவேட் பண்ணிவிட்டு அந்த எவாலுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, எவாலுவேட் பண்ணுறதுனா என்ன, உங்களோட பிஸ்னஸை என்ன நிலைமையில் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிப்போம். அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சதுக்கு ஏற்ற மாதிரி ஃபேக்ட் அனாலிசிஸ், அதாவது ஃபேக்ட் ரிப்போர்ட்டுன்னு சொல்லக்கூடியது, உண்மை நிலவரம் ரிப்போர்ட் எடுத்துப்போம். அந்த ரிப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் நம்ம உங்களோட டிஸ்கஸ் பண்ணுவோம். நாங்கள் வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் தான் ஒர்க் பண்ணுவோம். ஒரு நிறுவனம் பண்ணும்போது அந்த நிறுவனத்தோட ஃபேக்ட் அனாலிசிஸ், அது 100% இந்த நிறுவனம் என்ன மாதிரி இயங்கிக்கிட்டு இருக்குது, எங்கேருந்து பணம் வருது, எவ்வளோ லாபம் சம்பாதிக்குது, இல்லை எவ்வளோ நஷ்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த பிஸ்னஸில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குது, எவ்வளோ வந்து பெருசாக முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் ஒரு ஃபேக்ட் அனாலிசிஸ். இதுலேருந்து எடுக்கக்கூடிய ரிப்போர்ட் வந்து ஒரு ஃபேக்ட் ரிப்போர்ட். அந்த ஃபேக்ட் ரிப்போர்ட்டுங்கிறது ப்ளூ பிரிண்ட் மாதிரி நமக்கு அது வந்து உண்மை நிலவரம் சொல்லும். அந்த ப்ளூ பிரிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஓனர்கிட்ட நம்ம போயிட்டு, அந்த பிஸ்னஸோட ஓனர்கிட்ட, சார் இதான் உங்களோட நிலைமை, ஆனால் நீங்கள் இவ்வளோ பணம் கேட்குறீங்க, அதுக்கு உண்டானதை எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளத்தில் வரும், இல்லை அதோட குறைச்சலாக கேட்குறீங்க, ஏதோ ஒன்று நம்ம சொல்லும்போது அதுக்கேற்ற மாதிரி அவர் சொல்கிற ஒரு ஃபர்தர் இன்புட்டை வச்சு ஒரு பிஸ்னஸ் பிளானை பண்ணி அந்த ஓனருக்கு தேவையான நிதியை இல்லை முதலீடை அதுக்குண்டான அதுக்கு சார்ந்த ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேங்க்கோ ஒரு இன்வெஸ்டர்கிட்டையோ அப்ரோச் பண்ணி அந்த ஃபண்டை வாங்கி கொண்டு வந்து கொடுக்கறத வந்து அந்த வேலையை பண்ணுவாங்க. ஃபைனான்ஷியல் சர்வீசஸோ இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் பண்ணக்கூடிய ஒரு கன்சல்டண்ட்டோ. அது பண்ணும்போது இந்த ப்ரிப்பரேஷன் வேல்யூவேஷன் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு விதமான சார்ஜ் ஆகும். அந்த சார்ஜை கண்டிப்பாக அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து உங்களோட நிறுவனத்துக்கு பண்ணுறதுனால கண்டிப்பாக அந்த சார்ஜ் பண்ணுவாங்க. அதையும் அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, அவாய்ட் பண்ணுறதுனா எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கே வந்து இதுக்கு ஃபண்டிங் வருமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா இந்த ப்ரிப்பரேஷன் லெவல் போகிறதுக்கு முன்னாடி வெறும் கன்சல்டேஷன் லெவல் போயிடுங்க. ஒரு கன்சல்டேஷன் லெவல் போகும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் இந்த விஷயங்களை வந்து அவர்கிட்ட பேப்பராக கொடுத்து அப்படியே அதை வச்சு டீட்டெயில் ரிசர்ச் பண்ணுறதுக்கு பதிலாக மேலோட்டமான ஒரு ஆலோசனைகளை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையாக இருந்ததுன்னா ஃபேக்ட் அனாலிசிஸோ ஃபேக்ட் ரிப்போர்ட்டோ ப்ரொப்போசல் ப்ரிப்பேர் பண்ணுறதோ அந்த லெவலுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். ஸோ அப்போ பண்ணும்போது உங்களோட கன்சல்டேஷன் சார்ஜோட உங்களோட பணம் முடிஞ்சு போச்சு. ஸோ அதுக்கப்புறம் தேவையானதுக்கு அடுத்த லெவலுக்கு போய்க்கலாம். ஸோ என்னென்னா இன்றைக்கி வந்து இந்த கன்சல்டேஷன் லெவலில் என்னென்ன முக்கியம்னா, இந்த கன்சல்டேஷன் பண்ணும்போது இது என்ன மாதிரியெல்லாம் நம்ம இந்த லோனை இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம அணுகலாம், இது என்ன மாதிரியெல்லாம் பிஸ்னஸை டெவலப் பண்ணலாம், இந்த பிஸ்னஸுக்கு எந்தெந்த இடத்துலேருந்து தொழில் அபிவிருத்தி வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அதே மாதிரி இந்த நிறுவனத்துக்கு ப்ராப்ளங்கள் எந்த இடத்துலேருந்து வரலாம், ஒரு பிஸ்னஸாக ப்ராப்ளம் எங்கேருந்து வரலாம், ஒரு ஃபைனான்ஷியலான ப்ராப்ளம் எங்கேருந்து வரலாம், அதே மாதிரி இந்த நிறுவனத்துக்கு தேவையான பணத்தை அப்ரோச் பண்ணும்போது ஒரு பேங்கிங்கில் போகணுமா இல்லை என்பிஎஃப்சியில் போகணுமா, செக்யூரிட்டி இருக்கா இல்லையா, இந்த எதை வச்சு இவங்க நம்பி நம்மளை கொடுப்பாங்க, எத்தனை நாளில் நம்ம பணம் கட்டுவோம் அப்படிங்கிறத ஒரு பேசிக் எவாலுவேஷனை பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். இதை ஃபர்தராக நம்ம போகலாமா, இல்லை இதுக்கப்புறம் வந்து நம்ம இதோட நிறுத்திக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் க்ரோத் ஆகி பண்ணிக்கலாமாங்கிறது தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வந்து உங்களோட அப்ரோச்சில் இதை வந்து நீங்கள் ஒரு தடவை பண்ணிக்கிட்டிங்கன்னா தென் உங்களோட ப்ரொப்போசல் சப்மிஷன் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக இருக்கும். செகண்ட் வந்து இதை பண்ணும்போது இப்போ இன்றைக்கி டேட்டில் பார்த்திங்கன்னா நிறைய கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, கவர்மெண்ட் சப்சிடி இருக்குது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட நிறையா ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. இதை வந்து ஒரு நிறுவனத்துக்கும் அதற்கு சார்ந்த ஆராய்ச்சியை நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு கம்பெனி நடத்துகிற உங்களால் ஓரளவு பிஸ்னஸ் பிளான் பண்ணலாம், பிஸ்னஸ் எப்படி நடத்தணும் பண்ண முடியுமே தவிர இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை உங்களால் பண்ண முடியாது. ஸோ எப்போதுமே ஒரு எக்ஸ்பர்ட்டை வந்து கன்சல்டண்ட்டை வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு கிட்ட அப்ரோச் பண்ணி அந்த நிறுவனங்கள்லேருந்து வரக்கூடிய கிராண்ட்டுன்னு சொல்லக்கூடியது கவர்மெண்ட்லேருந்து கிடைக்கக்கூடிய சப்சிடி அமௌண்ட் இதெல்லாம் நம்ம வாங்கிக்க முடியும்.
அதே மாதிரி இதுக்கு தேவையான லோனை அந்தந்த டிபார்ட்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான நமக்கு வந்து ஒரு வழியை நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்ரோச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 விஷயத்தையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட முதலீட்டாளர்களையோ இல்லை உங்களோட நிதிய நிறுவனத்தையோ யார் வேணுமோ அவங்கள அப்ரோச் பண்ணும்போது அவங்களுமே வந்து உங்களை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எதனால் அப்ரிஷியேட் பண்ணுவாங்கன்னா, நீங்கள் வெறும் பிஸ்னஸ் பிளானோட வரல, டீட்டெயில் ரிசர்ச் பண்ணியிருக்கிறீங்க. ஏன்னா அவங்கள பணம் கொடுக்குறவங்களுக்கு வந்து என்ன முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒன்று வந்து அவங்க கொடுத்த பணத்தை நீங்கள் எப்போ திரும்ப கொடுப்பீங்க, அந்த கொடுக்கறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் உள்ளே என்ன இருக்குது, அதை வந்து எந்த இடத்துலேருந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுது, இவர் வந்து இந்த பிஸ்னஸில் எவ்வளோ தூரத்துக்கு இன்வால்மெண்ட்டாக இருக்கார், ப்ளஸ் இந்த பிஸ்னஸுக்கு எவ்வளோ இடத்துலேருந்து கவர்மெண்ட்லேருந்து சப்போர்ட்டும் சப்சிடியும் கிடைக்கிது அப்படிங்கிறது அவங்களுக்கும் அது தெரிய ஆரம்பிக்கும் போது அவங்க டெஃபினட்டாக தயக்கம் காட்டாமல் உங்கள் கம்பெனியில் முதலீடோ இல்லை கடனோ கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொடுக்குற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இது முடித்ததுக்கப்புறம் உங்களோட இன்வெஸ்டர் அப்ரோச்சை நீங்கள் அடுத்தது கொண்டு போகலாம். ஸோ அகெயின் வந்து இன்றைக்கி நீங்கள் எந்த மாதிரி தொழிலில் தொடங்குறவங்களாக இருந்தாலும் முக்கியமான விஷயம் வந்து இப்போ எவ்ரி வீக்கு எவ்ரி டே ஒரு ஊர்லேயும் ஒரு சில கான்ஃபரன்ஸ் வந்து உங்கள் தொழில் சம்மந்தப்பட்டதோ இல்லை உங்கள் தொழிலுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்களும் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் நடக்கும்போது அந்த மாதிரி கான்ஃபரன்ஸில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக இன்புட் கிடைக்கும். இன்னொரு 10 பேரை பார்க்கும்போது அந்த 10 பேரோட இன்புட் உங்களுக்கு கிடைக்கும், உங்களோட இன்புட்டும் அவங்கள்ட்ட போய் சேரும். இந்த இண்டஸ்ட்ரியில் டெக்னாலஜி லெவலில் என்னென்ன இன்புட் கிடைக்குதுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் தொழில் தொடங்குறவங்க உங்கள் தொழில் மட்டும் கவனம் செலுத்தாமல் இந்த மாதிரி ஈவெண்ட்ஸு பர்டிகுலராக நம்ம சொல்கிறது வந்து இப்போ ரோட்டரி கிளப்பு, லைன் கிளப்பு, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சோஷியல் ஆர்கனைசேஷனில் நீங்கள் கலந்துக்கிட்டால் கூட பரவாயில்ல. அதே மாதிரி ஒரு MMA சொல்லக்கூடியது, மேனுஃபேக்சரர் அசோசியேஷன், ட்ரேடர்ஸ் அசோசியேஷன், எதுவாக இருந்தாலும் மாதம் நடக்கக்கூடிய குரூப்பில் வெறும் உங்களோட தொழில் சம்மந்தப்பட்டது மட்டும் இல்லாமல் அதை தவிர வெளியில், அதாவது நீங்கள் வந்து ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா வெறும் ட்ரேடர் அசோசியேஷனில் மட்டும் இல்லாமல் ட்ரேடராக இருக்கும்போது ஒரு ரோட்டரி கிளப் அடிஷனலாக இல்லை ஒரு மெட்ராஸ் மேனேஜ்மெண்ட் அசோசியேஷன் அந்த மாதிரி எதுவாக இருக்குன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பல விதமான இன்புட் வந்து உங்களை வந்து சேரும். ஸோ இதெல்லாம் வந்து உங்களோட பிஸ்னஸோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் இன்னும் கொஞ்சம் உங்களோட பிஸ்னஸோட பாட்டம் லைன் ஸ்ட்ரென்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும். இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணுங்கிறது என்னோட கருத்து. நன்றி, வணக்கம். நாம் கற்றுக்கொண்ட பல தகவல்களை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவை நம்முடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருந்தது போல் மற்றவர்களின் வாழ்க்கைக்கும் பயனுள்ளதாக இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கும் சில பயனுள்ள தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறப்ப அந்த இடத்துல இருக்கவங்கெல்லாம் உங்களுடைய வருகையை விரும்ப வேண்டுமா? நம்ம சொல்லுவோம்ல, சார் அவர் வந்தார்னா அந்த இடமே கலகலன்னு இருக்கும் சார், நல்லா பேசுவார் சார், நல்ல டைப் சார், இப்படிலாம் சொல்லுவோம்ல. அப்படிப்பட்ட பேர் எடுக்கணும்னு ஆசையாக இருக்கா? அதுக்கு சில உத்திகளை சொல்லித்தர போகிறேன். அதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய முக்கியமான நோக்கம். இப்படி வச்சுக்கோமே, நீங்கள் சுவாரஸ்யமான மனிதரா அல்லது உங்களை சுவாரஸ்யமான மனிதராக ஆக்கிக்கொள்ள வேண்டுமா? இந்த கேள்விக்கான விடை தான் இன்றைய நிகழ்ச்சி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பேச்சாளர்கள், ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் இவங்கெல்லாம் அவசியம் சுவாரஸ்யமான மனிதர்களாக இருந்தே ஆக வேண்டும். அந்த துறைக்கு அது அவசியம். அவங்களாம் எப்படி நம்மளை ஆக்கிக்கிறாங்க அப்படின்னா சில உத்திகள் இருக்குங்க. அதாவது நீங்கள் எங்கே போனாலும் நிறைய நகைச்சுவை துணுக்குகள் சொல்லலாம், தகவல்கள் சொல்லலாம், புள்ளி விவரங்கள் சொல்லலாம், கதைகள் சொல்லலாம், மேற்கோள்கள் காட்டலாம், உண்மை சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்கள், இதெல்லாமே மக்களுக்கு ரொம்ப பிடிக்குதான். அண்மையில் எடுத்த புள்ளி விவரம் சொல்கிற விஷயம் இது. நான் சொன்ன இந்த 8 தகவல்களும் மக்களுக்கு ரொம்ப பிடிக்குதான். இப்படி இந்த தகவலை அடிப்படையாக வைத்து பேசுகிறவர்களை மக்கள் விரும்புகிறார்கள். அதாவது நகைச்சுவை துணுக்குகளோட, வரலாற்று சம்பவங்களோட, உண்மை சம்பவங்களோட, இப்படிலாம் யாரெல்லாம் நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்களோ அவங்கள மக்களுக்கு பிடிச்சி போதான். ஒரு ஆசிரியர் அப்படின்ற கோணத்தில் கூட பார்ப்போமே. ஒரு சயின்ஸ் டீச்சர் தினம் வகுப்புக்கு வர்றாங்க, பாடப்புத்தகத்தில் இருக்கிறத கிளாஸில் நடத்துகிறாங்க, போயிடுறாங்க. இப்படி தான் எல்லா சயின்ஸ் டீச்சரும் பண்ணுவாங்க. ஒரு 1000 சயின்ஸ் டீச்சர் இருக்கப்போ சில சயின்ஸ் டீச்சர் மட்டும் வித்தியாசப்பட்டு இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்களா, வகுப்புக்கு போனோடனே
பசங்கக்கிட்ட கொஞ்சம் வித்தியாசமான கேள்விகள் கேட்குறது. அதாவது மெழுகுவர்த்தி ஏன் மேல் நோக்கி எரியுது, நாளைக்கு விடை தெரிஞ்சுட்டு வாங்க அப்படின்னு பசங்களுடைய மூளையை தூண்டி விடுறது, கேள்விகள் கேட்கறது, அறிவியல் விஷயங்களை சொல்கிறது. இல்லாட்டி முட்டையை நட்டக்குத்தில் வச்சு அமுக்குனிங்கன்னா உடையாது, ஏன் உடையாது கண்டுபிடிச்சி சொல்லுங்கள். இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதன் மூலம் மாணவர்களை சிந்திக்க தூண்டலாம், நீங்கள் சுவாரஸ்யமாகலாம். இல்லாட்டி ஒரு கண்டுபிடிப்பாளர் பற்றி பேசலாம். தினந்தனம் இன்றைக்கு வந்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் பற்றி 4 தகவல் சொல்லலாம், நாளைக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் பற்றி 4 தகவல் சொல்லலாம். இல்லை பிள்ளைங்களே ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர சொல்லி அவங்கள பேச வைக்கலாம். இப்படி சுவாரஸ்யமான தகவல்கள், உண்மை சம்பவங்கள், வரலாற்று சம்பவங்கள் இப்படி நிறைய சொல்ல பிள்ளைங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போகும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்ஸ் டீச்சராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பசில்ஸ் நிறைய விடுகதைகள், x - a × x - b × x - c × x - z அப்படி போட்டே வந்தீங்கன்னா என்ன ஒரு விடை? 0 தான் வரும். எப்படி 0 வரும்னா x - xன்ற இடையில் ஒன்று இருக்குது. ஸோ 0 × anything 0. இந்த மாதிரியான பசில்ஸ் நிறைய கொடுக்கலாம். பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ரொட்டீனாக பாடம் நடத்தணும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த மாதிரி புதிர்கள் கொடுப்பதன் மூலம், இந்த மாதிரி கேள்விகள் கேட்பதன் மூலம், பிள்ளைகளை சிந்திக்க தூண்டுவதன் மூலம், புதிய தகவல்களை கற்றுக் கொடுப்பதன் மூலம் நீங்கள் சுவாரஸ்யமான மனிதராக கருதப்படுகிறீர்கள். தமிழ் வாத்தியாரை எடுத்துக்கங்களேன். கடை அப்படின்னு முடிகிற திருக்குறள் ஒன்று சொல்லுப்பா, இல்லை நாளைக்கு நீ படிச்சுட்டு வா. கடை நீங்கள் முடியுமா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி கடை இருக்கா? யோசி, படி. போகாறு அகலா கடைன்லாம் இருக்குல்ல, பையன் தேடி எடுத்துகிட்டு வரட்டும். அது ஒரு சுவாரஸ்யமான தகவலை பகிர்ந்துக்க போகிறீங்க அதன் மூலம். இப்படி நீங்கள் கற்றுக் கொடுப்பவற்றை, நீங்கள் பேசுவனவற்றை சுவாரஸ்யமாக பேச முடியுமா? கதைகள் அல்லது வரலாற்று சம்பவங்கள் இதெல்லாம் நிறைய பிள்ளைங்களுக்கு பிடிக்குதுங்க. பிள்ளைங்களுக்கு இல்லை, கேட்குற யாருக்கும் பிடிக்குது. அதாவது 1900ஆவது ஆண்டில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய விஞ்ஞானியாக கருதப்பட்ட சாமுவேல் லாங்லி, LANGLEY, சாமுவேல் லாங்லி, இந்த விஞ்ஞானி வந்து ஒரு திட்டத்தை அரசுக்கு சமர்ப்பிக்கிறார். அதாவது வானத்தில் பறக்கிற ஒரு ஊர்தியை, விமானத்தை நான் கண்டுபிடிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறாரு. அரசும் அவருடைய பின்னணியை பார்த்துட்டு, பின்புலத்தை பார்த்துட்டு, சரி உங்களால் முடியும் அப்படின்னு $50,000, அதாவது 1900ஆவது ஆண்டில் $50,000ன்றது ரொம்ப பெரிய தொகை, $50,000 ஒதுக்குது. ஒரு பெரிய அறிஞர் குழுவையும் அவங்களுக்கு வந்து உதவி செய்ய கொடுக்குது. அந்த அறிஞர் குழுவில் பார்த்திங்கன்னா ஆண்ட்ரூ கார்னகின்னு ஒரு பெரிய அறிஞர், அலெக்சாண்டர் கிரஹாம் பெல் உங்களுக்கு தெரியும், டெலிஃபோன் கண்டுபிடிச்சவர். இந்த மாதிரி பெரிய அறிவாளிகள், விஞ்ஞானிகள்லாம் சேர்ந்த ஒரு குழுவையும் உருவாக்குது. அந்த குழு தொடர்ந்து சந்திக்கிறாங்க. இப்படி ஒரு புது பொருளை கண்டுபிடிக்கணும், அதுவரை வான்ஊர்தி என்பது ஒன்று கிடையவே கிடையாது, புதுசாக கண்டுபிடிக்கணுன்ற ஆசையில் ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாங்க. இதே காலகட்டத்தில் இந்த இடத்துலேருந்து ஒரு சில 100 மைல்கள் தாண்டி ஒரு குக் கிராமத்தில் ஒரு சைக்கிள் கடையில் உட்காந்துக்கிட்டு வில்பர் ரைட், ஆல்ஃப்ரெட் ரைட், இவங்க 2 பேரும் சேர்ந்து, ரைட் சகோதரர்கள் சேர்ந்து சைக்கிள் கடையில், தன்னுடைய தந்தையாருடைய சைக்கிள் கடையில் சில நண்பர்களோட ஒன்றாக கூடி வானத்தில் பறக்கிற மாதிரி ஒரு விமானம் தயாரிக்கணும் அப்படின்னு அதுக்கும் முயற்சி மேற்கொள்கிறாங்க. சரியாக பார்த்திங்கன்னா 1903ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி 50 அடி உயரத்தில் ஒரு வான் ஊர்தி பறக்குது. அது ரைட் சகோதரர்களுடையது. ஆக பாருங்கள், $50,000 பணம் கிடையாது, அறிஞர் குழுவுடைய ஆதரவு கிடையாது, அரசனுடைய ஆதரவு கிடையாது, மக்களுடைய எதிர்பார்ப்பு கிடையாது இவங்களுக்கு, ஆனாலும் சாதித்து காட்டியிருக்கிறார்கள். ஆக சாதனைக்கு இது எதுவும் தேவையில்லை, உள்ளார்ந்து வெறி இருந்தால் போகிறோம். இப்படி இது மாதிரியான தகவல்கள் சொன்னீங்கனாலோ, கதைகள் சொன்னீங்கனாலோ பிள்ளைங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிச்சி போகுங்க. நீங்கள் ஒரு சுவாரஸ்யமான மனிதராக அறியப்படுவீர்கள். புள்ளி விவரங்கள் நிறைய பிடிக்குது. அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில், இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் சாலை விபத்துகள் அதிகம். ஆண்டுதோறும் 54,000 விபத்துகள் நடப்பதாக சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப மக்கள் உடனே உற்சாகமாக கேட்குறாங்க, அப்படி அப்படின்னு வந்து சீட்டில் முன்னாடி வந்து உட்காந்து கேட்குறாங்க. நம்ம போர் அடிக்கலை, அவங்க நல்ல விஷயங்கள் சொல்கிறோம், தகவல் சொல்கிறோம். இப்படி நீங்கள் எங்கு சென்றாலும் விரும்பப்படுகிற மனிதராக இருக்க வேண்டுமென்றால், பிறரால் நேசிக்கப்படுகிற மனிதராக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சுலபம். நீங்கள் நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கலாம், நிறைய மேற்கோள்கள், கதைகள், நகைச்சுவை துணுக்குகள், சம்பவங்கள், அது வரலாற்று சம்பவங்களாக இருக்கலாம், அது வந்து கதைகளாக இருக்கலாம், சிலருடைய வாழ்க்கை வரலாறாக இருக்கலாம். இப்படிப்பட்ட விஷயங்களை பகிர்ந்து கொள்கிற போது தேசமே உங்களை நேசிக்கிறது. அது நீங்கள் ஆசிரியராகவோ, பயிற்சியாளராகவோ, பேச்சாளராகவோ இருக்கிற போது ரொம்ப 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 அவசியம். மற்ற இடங்களில் இருக்கிற போது இப்படிலாம் பேசுனீங்கன்னா மக்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களை நேசிக்க தொடங்குவார்கள்.
பிறருக்கெல்லாம் பிடித்த மனிதராக நீங்கள் ஆக முடியும். நன்றி, வணக்கம். மாணவர்கள் பணி. இன்று பழைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் தங்கள் செல்வாக்கை இழந்துவிட்டன. ஆனால் அவற்றின் இடத்தில் புதிய குறிக்கோள்களும் லட்சியங்களும் இன்னும் நிலைநிறுத்தப்படவில்லை. இன்று சமூகத்தில் நமக்கு ஏற்பட்டுள்ள பல சோதனைகளையும் சாதனைகளாக மாற்றும் அறைகூவலை ஏற்று காலத்தோடு ஒட்டிய நெறிமுறைகளை, வாழ்க்கை பண்புகளை வகுத்து கொள்ள வேண்டிய நிலையில் உள்ளோம். புதுமை வேகத்துடனும் புரட்சி கருத்துடனும் பொங்கி வரும் லட்சிய துடிப்புடனும் பொதுநல நோக்குடனும் இளைஞர் சமுதாயம் நாட்டின் நல்வாழ்வில் பங்கு கொள்ள வகை செய்வதில் முன்னணியில் நிற்க வேண்டியவர்கள் மாணவர்களே ஆவர்.